சொல்லுங்க, என்னை சந்தோஷப்படுத்துகிற தெய்வத்தை நான் துதிக்க வந்திருக்கிறேன். என் தேவன் எனக்கு தகப்பனாக இருக்கிறார், என் அப்பாவாக இருக்கிறார், அன்புள்ள தெய்வமாக இருக்கிறார், ஆற்றல் உள்ள தெய்வமாக இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், என்னை மீட்டவராக இருக்கிறார். உங்க சிந்தனை துதிக்கணும், சிந்தனையும் துதிக்கணும். அந்த ஆவியோடும் உண்மையோடும் முழு ஆத்துமா, இந்த முழு ஆத்மால தான் மனசு இருக்குது, சிந்தனை இருக்குது, உணர்வு இருக்குது, எண்ணங்கள் இருக்குது, சித்தம் இருக்குது. அந்த முழுசும் துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். சில பேருக்கு வாய் துதிக்கும், சிந்தனை எங்கேயோ சிந்திச்சுட்டு இருக்கும். அது முகத்தை பார்க்கும் போதே தெரியும். அவங்க முகத்தை நீங்க பார்த்தாலே தெரியும், அவங்க முகம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க துதிக்க முடியல, வாயை திறந்து அப்படி முயற்சி பண்றாங்க. சிந்தனையில ஃபுல்லா ஸ்ட்ராங் ஹோல்டு, ஒரு அரணை போல சிந்தனைகள். நீங்க கர்த்தர் அதை உடைப்பாராக, பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊழியத்தை செய்வாராக, கிருபை உங்களை மாற்றுவதாக. நேற்று அருமையான ஒரு வார்த்தையை தேவன் தந்தார். நீங்கள் மனிதன் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கை அளவுக்குரியது, நீங்கள் தேவன் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கை அளவற்றது. அப்படின்னா சில பேர் மேல உங்களுக்கு விரக்தி அப்படிலாம் இல்லை, அது பேர் மாம்சம். அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு யார் மூலம் எத்தனை பேரை தேவன் பயன்படுத்தினாலும் அவர்களை மட்டுப்படுத்த வேண்டாம். அவர்களுக்காக நன்றி செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள், அந்த மனிதருக்கும் நன்றி செலுத்துங்கள். ஆனால் உங்களுடைய மகிமையான நம்பிக்கையாய் இருக்கிறார் இயேசு. உங்களுடைய மகிமையான நம்பிக்கையாய் இயேசு உங்களுக்குள்ளே வாழ்கிறார். சொல்லுங்க, மகிமை நம்பிக்கையாய் இயேசு எனக்குள்ளே வாழுகிறார். அதனாலதான் அவர் பேரு மகிமையின் நம்பிக்கை. மகிமையின் நம்பிக்கை. உங்களுடைய சிந்தனைகள் ஆண்டவரை துதிக்கட்டும், உங்களுடைய உணர்வுகள் ஆண்டவரை துதிக்கட்டும். உங்களுடைய உள்ளான மனிதனாகிய, உண்மையான ஆவிக்குரிய மனிதனாகிய நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள். உங்களுடைய சரீரம் ஆண்டவரை துதிக்கட்டும், எல்லாமே ஆண்டவரை துதிக்கட்டும். முழு ஆவியோடும் ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனை துதிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிக்கிறார்கள். அப்பா, நீர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நிறைவுக்கு நீர், அந்த நிறைவாய் இருக்கிற சபைக்கு நீ தலையாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை தான் நீ சபையாகிய எங்களைத்தான் நீ நிறைவாய் வைத்திருக்கிறீர். அந்த சபை என்றால் நாம் தான். இந்த வெளிப்பாடுகள் உண்டாவதாக, இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படி தேவன் அற்புதங்களை செய்யும்படியாய் கேட்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உம்மை விசுவாசிக்காதவர்கள் கெட்டு போவார்கள் என்றும், உம்மை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவன் அடைவார்கள் என்றும், உம்முடைய விசுவாசிக்காதவர்கள் மேல் தேவ கோபம் வரும் என்றும் நாங்கள் ஆண்டவரே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அப்பா, புது உடன்படிக்கையின் சத்தியத்திலே பார்க்கிறோம். இதோ தேவ கோபம் வராதபடி இயேசு இருக்கிற தேவகுமாரன் மேலே எல்லாரும் உம்முடைய சிந்தனைகளை வைக்கட்டும், உம்முடைய எண்ணங்களை பதிய வைக்கட்டும், விசுவாசத்தை மேல் வைக்கட்டும் ஆண்டவரே. இந்த கிருபையின் காலத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையின் காலத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Holy Spirit. உம்மை கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபை எண்ணி துதிக்கிறோம். அப்பா, நீங்க எந்த ஒரு வேதனை இப்பொழுது இருந்தாலும், கலக்கங்கள் இருந்தாலும், சிலுவையிலே எனக்காய் மரித்து மூன்றாம் உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் மேல அந்த கலக்கத்தை வச்சிருங்க. உங்க கலக்கங்களை நீக்குகிற அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும், உங்கள் தேவைக்கு மேல் கொடுக்கிற அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும், கிருபை மேல கிருபை கொடுக்கிற ஒரு தேவன், பலத்துக்கு மேல பலன் கொடுக்கிற ஒரு தேவன். நீங்கள் வேற எங்க நோக்கி பார்த்தாலும் வெட்க போக முடியாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும். எத்தனை சர்ப்பங்கள் உங்களை கடித்து மரணத்துக்கு ஏதுவாய் போனாலும் உங்களுக்காய் உயர்த்தப்பட்ட, சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். நாம் பிழைக்க ஆரம்பிப்போம், நாம் வாழ்ந்து சுகித்திருப்போம். நன்றி ஆவியானவரே, எங்களை வாழ வைத்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். எல்லாரையும் நீங்க ஆண்டவரே உண்மையாய் ஆராதிக்க உதவி செய்யுங்க. உம்மை உயர்த்தி பேச உதவி செய்யுங்க. உம்மை உயர்த்தி வாழ உதவி செய்யுங்க. உம்மை மையப்படுத்த உதவி செய்யுங்க. உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. உம்மை பற்றி பேச உதவி செய்யுங்க. உம்மையே சுற்றி சுற்றி வர உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளை என்ன உதவி செய்யுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உம்முடைய வாழ்க்கை அப்படி மாறும்.
இயேசுவே நமக்கு மையமாய் இருக்கிறார். எல்லாமே மகிமையாய் மாறும். சொல்லுங்க, எல்லாமே எனக்கு மகிமையாய் மாறும். ஒருவேளை உங்களால ஃபுல் விசுவாசத்தை சொல்ல முடியல, கலங்காதீங்க. அதுக்கு தான் கடுகளு விசுவாசம்னு போட்டிருக்கு. ஆனா கடுகளு விசுவாசத்திலே பயணிக்க கூடாது. நீங்க விசுவாசத்துல கட்டி எழுப்பப்பட வேண்டும். சில விஷயங்கள் அப்படியே பலவீனமான வசனங்கள் எடுத்து ஸ்திரீகள் பலவீனம் பாண்டோம், அந்த வசனம் தான் நிறைய பேருக்கு தெரியும். அப்படி கிடையாது. அது ஒரு எதுக்காக சொன்னாரு, எப்படி சொன்னாரு? அதே ஸ்திரீகளை பற்றி இயேசுவை இந்த பூமிக்கு கொடுத்தது யார்? ஒரு பெண், ஒரு யோசேப்பு அல்ல. யோசேப்பு அவருக்கு உதவியாக இருந்தார். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. நல்ல பலத்துக்கு ஏதுவான வசனங்களை எடுக்கணும். ஹல்லேலூயா. நீங்க நல்ல தரமான உணவுகளை சாப்பிட தெரியணும். நல்ல ஆகாரங்களை உண்ண தெரியணும். நீங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். நான் ஒவ்வொரு நாளும் நினைப்பது என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை முடிவதற்குள்ள மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து செல்ல வேண்டும். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த பூமியிலே நம்ம இருக்க போறோம், அந்த பூமி தான் நமக்கு கதி. இல்லை, நிலையற்ற பூமி என்று சொல்லப்படுகிறது, நிலையற்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனிமேல் வரப்போகிறதா நித்திய ஜீவனாக இருக்கிறது. இந்த நிலையற்ற இந்த உலகத்தின் மேல் நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டாம். நமக்கு ஒரு நிலையான வீடு இருக்கிறது. காண்கிற அனைத்தும் அனித்தியம். அந்த அனித்தியத்து மேலதான் நீங்க என்ன ப்ராப்ளம் பண்றீங்கன்னு பாருங்களேன். உங்க சண்டை ஃபுல்லா, உங்க பிடிப்பு ஃபுல்லா அந்த அழிந்து போகிற அனித்தியத்தின் மேல். கர்த்தர் சொல்கிறார், காணாதவைகளோ நித்தியம். காணாதவைகள் என்னது? அதை பிடித்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, காணாதவைகளின் மேலே என் நம்பிக்கையையும் என் வாஞ்சையும் நான் வைப்பேன். தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு பாஸ்டர்ஸ் ஆஃப் பிலீவர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா உண்மையான ஒரு கிறிஸ்தவத்தை ஏற்படுத்த தேவன் அநேக ஊழியர்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். அவருடைய ஏன்னா அவருடைய ஊழியம் என்னைக்கும் தடைப்படாது. உங்களுக்கு புரியுதா? இந்த உண்மை வேணும், இந்த உண்மை வேணும், இந்த உண்மை வேணும், இந்த உண்மை வேணும். இயேசு உண்மையானவர். சத்தியம் என்றால் மாறாத உண்மை. சொல்லுங்க, மாறாத உண்மை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளிச்சமா இருந்துச்சு, அதுவும் உண்மைதான். இப்போ கொஞ்சம் இருட்டா இருக்கு, அதுவும் உண்மைதான். உங்களுக்கு புரியுதா? அப்ப அது பொய், இது பொய்யா? ரெண்டும் உண்மைதான். ஆனா இயேசு அப்படி அல்ல. அவர் நேற்றும், அவர் இன்றும், அவர் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. இயேசு மாறாதவர். ஆமென். அதாவது எப்படி கெட்ட சுவிசேஷம் இன்னைக்கு கிறிஸ்தவங்க போதிக்கிறாங்கன்னா, உன்னை அம்மா கைவிட்டாலும், உன்னை அப்பா கைவிட்டாலும், இப்படியே நெகட்டிவாகவே பேசுறது. நீ இது செத்துட்டா அப்படிதான், நீ செத்தா எங்கே போவ, அப்படியே சொல்கிறது. அதை பயமுறுத்திட்டே இருக்கிறது, நான் வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அதுவே சொல்லக்கூடாது. அதுவும் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. அது எல்லாம் பைபிள் இருக்குது. உன் தாய் உன்னை கைவிட்டாலும். ஆனால் அது மட்டுமே சுவிசேஷம் அல்ல. நிறைய பேருடைய தாய் கைவிடாமல் இருந்தாலும் அந்த தாயின் அன்பை விட மேலானது சிலுவையிலே இயேசு வெளிப்படுத்திய அன்பு. ஒருவேளை நல்லவனுக்காக ஒருவன் தன் ஜீவனை கொடுக்கலாம். நாம் பாவிகளாய் துரோகிகளாய் இருக்கையில் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். சொல்லுங்க, பாவிகளாய் துரோகிகளாய் இருக்கையில் இயேசு நமக்காய் ஜீவனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், இயேசு கிறிஸ்து என் பலன், இயேசு கிறிஸ்து என் ஜீவன். ஆமா, நீங்க அந்த ஜீவன் சொல்லும் பொழுதுதான் அந்த ஜீவன் வெளிப்படும். நீங்க முடிஞ்ச உடனே என்கிட்ட பேசுறதுலாம் முக்கியம் கிடையாது. இப்போ நாங்க சொல்லி கொடுக்குற பாருங்க, நிறைய பேர் தனியா பார்க்கணும். ஐயா தனியா பார்க்கணும். இந்த மாதிரி மீட்டிங் எடுத்தனா வரமாட்டாங்க. தனியா பேசுறதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன ரகசியம் இருக்கு? இதுதான் முக்கியம் இந்த நேரத்தில். ஏன்னா உங்களுக்கு உதவி செய்யறது யார்? பிதா, இயேசு, ஆவியானவர். இன்னைக்கு ஜனங்கள் மனித உதவியையும் மனித சிந்தனைகளிலுமே இருக்கிறார்கள். இல்லைங்க, நம்ம தேவனை பற்றி கொள்வோம். சொல்லுங்க, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் இருக்கிறோம். அப்போ நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் நியாயப்பிரமாண கிரியைகளினால் அல்ல. நீதிமானுக்கு வர்ற ஆசீர்வாதம் நீங்க விசுவாசத்தினால தான் பெற முடியும். இது இங்க பாருங்க, இந்த ஜெபத்துல நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னா, நாங்க எங்கிட்ட உங்களை இழுக்கிறதே கிடையாது. நான் செய்யற இந்த 2 மணி நேரம் ஊழியத்துல ஏன்ட்ட உங்களை இழுக்கிறது. நாங்க பயங்கரமா மிராக்கல் பண்ணலாம், சில அற்புதங்களை செய்யலாம், சில தீர்க்கதரிசனம் சொல்லலாம், எங்களை பெரிய ஆளா காமிக்கலாம்.
அது இல்லை, உங்களை ஃபுல்லாக வார்த்தையிலே கொடுத்துருக்கீங்க. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா சத்தியங்கள் எல்லாம் நீங்கள் ஆண்டவரோட உள்ள கனெக்ஷன், நீங்கள் ஆண்டவரோட உள்ள கனெக்ஷன். அது இந்த சத்தியம் 15 நாளும் நீங்கள் முழுசும் சொல்லி கொடுக்கப்பட்ட சத்தியங்கள் மிக மகிமையானது. அது அது அந்த கொஞ்சோண்டு சத்தியத்துக்கே எங்களை பல ஆயிரம் செலவழித்து வர வைப்பாங்க. மெட்ராஸுக்கு வா, அங்கே வா, என்ன அலைச்சல் தெரியுமா, பல ஆயிரம் செலவு. ஆனால் உங்களுக்கு ஒரு பைசா வாங்காமல் எல்லாமே சாப்பாட்டில் வரைக்கும் என்ன முடியுமோ எல்லாம் கொடுங்க பாஸ்டர், யார் யாருக்கு வர முடியாதோ கொடுங்க, எல்லாம் சொல்லி ஏன் செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு பாக்கியம். நீங்கள் ஒரு பெரிய பாக்கியசாலிகள். நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிங்கன்னா, சில பேர் பெரிய ஆளாக இருக்காங்க, அவங்ககிட்ட தயவு கிடைச்சா நான் நல்லா இருவேன்னு. ஆமாம், அந்த பெரிய ஆள் தான் இயேசு. நீங்கள் மனுஷனை தான் நம்புவீங்கன்னு சொல்லி அவர் மனுஷனாகவே வந்துட்டார். நீங்கள் யாரை நம்ப முடியல, கடவுளை நம்ப முடியல மாட்டுக்குன்னு அவரே பார்த்தாரு. இவன் மனுஷன் மேலே தான் நம்பிக்கை வைப்பான்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த மனுஷனாக அவரே வந்துட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா பைபிளில் போட்டிருக்கு, ஒரே மனுஷன் இயேசு, மனிதனே அவரை பற்றி போட்டிருக்கு. ஆமேன். அவர் கடவுளாகவே வந்தான்னு போடலை, தேவகுமாரன் மனித சாயலிலே வந்தார், அவர் மனிதனாய் வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாற்றுங்க பார்க்கலாம், உங்கள் சிந்தனைகள் எல்லாம் மாற்றுங்க. இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமானுக்கு என்னென்ன ஆசீர்வாதம்லாம் வருமோ அது விசுவாசத்தினாலே பற்றி கொள்ள முடியும், அதை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எவ்வளவு நீதிமானுக்குரிய பிளெஸிங்ஸ் என்ன, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் என்ன, கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்வீர்கள். அவருடைய கிருபையை பற்றி கொள்வதனாலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு பழிக்கும். எப்படி பழிக்கும்? சும்மா பழிக்காது. ஏதோ 2 ஊழியக்காரங்க தலையை ஆட்டணும், 2 வல்லமையான ஊழியக்காரங்க அலைஞ்சு ஏமாந்து போகாதீங்க. இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு எந்த ஒரு ஊழியக்காரனோ, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு தீர்க்கதரிசியோ, எந்த ஒரு அப்போஸ்தலனோ, எந்த ஒரு மேய்ப்பரோ, எந்த ஒரு போதகரோ, எந்த ஒரு சுவிசேஷகரோ, அவரை வச்சுதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில ஒரே மத்தியஸ்தர் இயேசு. அவர் கிருபையாய் 5 வித ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்துங்கள், ராஜாவை உயர்த்துங்கள். He is the King of Kings. அவர் ராஜாதி ராஜா. ஆமென். ஒரு விளம்பரத்தை நேற்று சர்ச்சு முடிஞ்சோன்னு பார்த்தேன். நான் யார் தெரியுமா, இந்த காலத்தில் தேவனுக்கு தீர்க்கதரிசின்னு அவரே தன்னையே சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அந்த எனக்கு தேவன் தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கிறார். உயர்த்த வேண்டியது தீர்க்கதரிசி யார? இயேசுதான் அந்த மத்தியஸ்தரப்பா. நான் உங்களுக்கும் கடவுள் மனுஷனுக்கு மத்தியஸ்தர் கிடையாது. எந்த சுவிசேஷகனோ கடவுளுக்கும் மனிதனுக்கு இடையில யாரும் கிடையாது. அந்த இயேசுவை உயர்த்துங்கள், அந்த இயேசுவை மகிமைப்படுத்துங்கள், உண்மையாய் மகிமைப்படுத்துங்கள். நீங்க இருக்கிற நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னா புத்தி தான் மாறணும், புத்தி தான் மாறணும். பக்திலாம் நல்லா இருக்குங்க, உங்களுக்கு பக்தி நல்லா இருக்கு, புத்தியை மாத்துங்க. அதுதான் இந்த மகிமையான மாற்றம். மகிமையான மாற்றம் சொல்லுங்க, மகிமையான மாற்றம் சொல்லுங்க. தேவனுடைய வசனத்தாலே என் புத்தியை நான் மாற்ற கிருபையை சார்ந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. என் சிந்தனைகள் மாறட்டும். ஏண்டா அந்த பெருமையான அந்த மகிமையான ஊழியக்காரன் சட்டுன்னு ஒரு மாதிரி ஆயிட்டாரு, ஏன் அவருக்கு இப்படி ஆயிப்போச்சு? நீ அந்த பெருமை, ஒரு பெரிய ஃபேமஸ், அதெல்லாம் காப்பாத்தாது. இயேசுவை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. ராஜா, நான் நீதிமான், உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். ராஜா, உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். உமது நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். இல்ல 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 இல்ல, அந்த வார்த்தையை சொன்னேன். சொல்லுங்க, உம்முடைய சொல்லுமா, உமது நாமத்தை மகிமைப்படுத்துவேன். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். உமது நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். எனக்கு பிடிச்ச வசத்துல ஒண்ணுப்பா, என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை என்ன செய்வேனா, உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். என் நாமத்தில் 2 3 எங்கே கூடியிருக்கீங்களோ அங்கே இயேசு வந்து நிற்கிறார். இந்த சபையில தேவ பிரசன்னம் அதிகமாக அதிகமாக எப்பேற்பட்ட ஜனங்கள் உள்ள வந்தாலும் அவனுடைய சிந்தனைகளை மாற்றக்கூடிய சக்தி இந்த சபையில வெளிப்பட வேண்டும். பிரசன்னம் அப்படி செய்யும். தேவ பிரசன்னம் அப்படி செய். வெரி குட் பாப்பா, வெரி குட் வெரி குட். அவளை மாதிரி கைத்தட்டு. தேங்க்யூ லார்ட். சும்மா
இப்படிதான் நிக்க கூடாதுமா, பொம்மை கிடையாது. வாழ்க்கை மாறணும். சொல்லுங்க, வாழ்க்கை மாறணும். என் குடும்ப சூழ்நிலை மாறணும். ஆமென். அவரை பற்றி அறிகிற அறிவிலே பெருகணும். யாரெல்லாம் அவரை பற்றி அறிகிற அறிவில் பெருகிறீங்களோ அங்கே சமாதானமும் கிருபையும் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. சமாதானமும் கிருபையும் பெருகும். நீங்க இப்ப அறிவு பெருகுது பாருங்க, அவங்க வாழ்க்கையில எல்லாம் கிருபையும் சமாதானமும் பெருகும். எங்க கிருபை பெருகுதோ அங்கே பலவீனம் நீங்கி போது, கிறிஸ்துடைய பலன் வருது. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்காய் நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவருக்காய் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருக்காய் நன்றி. உங்க வாழ்க்கை வளமாகும். சொல்லுங்க, வாழ்க்கை வளமாகும். என் வாழ்க்கை நலமாகும். ஆமென். என் வாழ்க்கை ஏளனமா இருக்காது. சிலுவையிலே ஏறிய இயேசு கிறிஸ்துவாலே, சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவாலே, மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவாலே என் வாழ்க்கை வளமாகிறது. என் வாழ்க்கை வளமாகிறது. சொல்லுங்க, என் வாழ்க்கை வளமாகிறது. என் வாழ்க்கை வளமாகிறது. என் வாழ்க்கை நலமாகிறது. என் வாழ்க்கை வளமாகிறது. என் வாழ்க்கை நலமாகிறது. சொல்லுமா, என் வாழ்க்கை வளமாகிறது. ஓ, மகிமையின் சபை வளமாகிறது. மகிமையின் சபை நலமாகிறது. Thank you Lord. உண்மையான ஒரு ஊழியம் இங்கே எழும்ப போகிறது. ஒரு உண்மையான ஊழியர் இங்கே எழும்ப போகிறார். ஒரு உண்மையான ஊழியங்கள் இங்கே நடைபெற போகிறது. Thank you Lord. கர்த்தருடைய நினைவுகள் பாஸ்டருடைய நினைவுகளாய் மாற போகிறது. கர்த்தருடைய விருப்பங்கள் பாஸ்டருடைய விருப்பங்களாய் மாற போகிறது. Thank you Jesus. இந்த சபையிலே ஒரு பெரிய எழுப்புதலின் வல்லமை தீ பிடிப்பதாக. உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் சிலுவையிலே மரித்து உயிர்த்த இரத்தம் சிந்திய இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமல் போகும். வாய்க்காமல் போகும். நீங்கள் செய்வதோ வாய்க்கும். இந்த சபை செய்வது இனி வாய்க்கும். ஹல்லேலூயா. நீங்கள் செய்வது இனி வாய்க்கும். நல்ல ஜெபம் தான் நீங்க வந்திருக்கீங்க ஐயா. நல்ல வேலை செய்றீங்க. இங்க வந்தா கொஞ்ச நேரம் நின்று ஜெபிக்க கஷ்டப்படுறீங்க. இங்க நந்த ஆண்டவரை உயர்த்துங்க ஐயா. நல்ல ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை நல்லா துதிங்க சகோதரியே. ஆண்டவரை துதிங்க சகோதரா. உங்களை வாழ வைத்த தெய்வத்தை துதிங்க. உங்களுக்கு கால்களை தந்தவரை துதிங்க. உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தவரை துதிங்க. இன்னைக்கு நல்ல தண்ணி கொடுத்தீங்களே பயன்படுத்த, அதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாப்பாடு கொடுத்தீங்களே அதற்காக ஸ்தோத்திரம். வாகனங்கள் எல்லாம் நன்றாய் ஓடினதே அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் நன்றாய் நடந்ததே அதற்காக ஸ்தோத்திரம். இல்ல, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. இந்த சபை ஆவியிலே நிரம்பி ஜெபித்து 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 இந்த சபை ஒரு அபிஷேகம் நிறைந்த சபையாய் மாறட்டும். இந்த சபை தேவ அபிஷேகம் நிறைந்த சபையாய் மாற. இந்த அசுத்த பொய்யின் ஆவி அல்ல, இந்த மாய்மால ஆவி அல்ல, இந்த மாய்மால ஆவி அல்ல, பொய்யின் ஆவி அல்ல, உண்மையான சத்திய நித்திய ஆவி, உண்மையான வல்லமையின் ஆவி, உண்மையான கிருபையின் ஆவி, உண்மையான ஞானத்தின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி அல்ல, பொய் தீர்க்கதரிசன ஆவி அல்ல, உண்மையான தீர்க்கதரிசன அபிஷேகம், உண்மையான வல்லமையின் ஆவியானவர் இந்த சபையிலே இயேசுவின் நாமத்திலே வெளிப்படட்டும். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவியோ பலனுள்ளது. ஓ thank you Jesus. மாம்ச சிந்தனைகள் மரணம். மாம்சம் ஒன்று கூட இந்த உடம்பை சொல்லலை. மாம்ச சிந்தனைகள் மனிதனுடைய கெட்ட சிந்தனைகள் ஒன்றுக்கும் உதவாது. இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஜெயிக்கலாம். தேங்க்யூ. விஷமத்தனமான ஆட்களால், விஷத்தை உங்களை பற்றி பரப்புற ஆட்களால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வர தேவன் விட மாட்டார். இந்த ஜபத்தில் நீங்கள் ஒழுங்காக ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. என் பேரை கெடுக்கிறாங்க, என்னை பற்றி தப்பாக பரப்புறாங்க, இல்லை நடக்காது, இல்லை நடக்காது, அவங்களாம் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை தேவன் பெருமை என்று சொல்லியிருக்கிறார். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நிறைய பேர் உன் பேரை சிறுமைப்படுத்துறாங்க, நிறைய பேர் அநியாயமா உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க. ஆனா நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். சொல்லுங்க, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். சொன்னது யார்? தேவன். ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். உங்களை யாரும் இனி சிறுமைப்படுத்த முடியாது. தேங்க்யூ. அது நடக்காது. இந்த ஜெபத்தில் நின்னுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட
சத்தியத்தில் நில்லுங்க, விசுவாசத்தில் நில்லுங்க, கிருபை மேலே நில்லுங்க, அப்படி அன்பின் மேலே நில்லுங்க, தைரியமாக நில்லுங்க. எப்படிங்க தைரியம் வரும்? அவருடைய அன்பின் மேலே நிற்கும் போது தைரியம் வரும். அவர் கிருபையில் நிற்கும் போது தைரியம் வரும். அப்படி வல்லமை மேலே நிற்கும் போது தைரியம் வரும். அப்படி சத்தியத்தின் வெளிப்பாட்டு மேலே நிற்கும் போது தைரியம் வரும். இல்லைங்க, எத்தனை கோடி மனுஷன் எனக்கு எதிராக வந்தாலும் மனிதனை உண்டாக்கினவர் எனக்குள்ளே ஜெயத்தை கொடுக்கிறான், ஜெயத்தை கொடுக்கிறான், ஜெயத்தை கொடுக்கிறான், ஜெயத்தை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இது ஏன் இதை நான் ஜெபத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் சரியான சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்கள் எத்தனை ஊழியக்காரங்கிட்ட நீங்கள் விடுதலையை பெற்றிருந்தாலும் அந்த விடுதலையை நிலைத்து நிற்கவும், அந்த விடுதலை பெருகவும் ஒரே ஒரு வழி சத்தியத்தின் அறிவு மட்டுமே. மீதி எல்லாம் ஏமாத்து வேலை தான். நீங்கள் போய் ஏமாற வேண்டிதான். அதுக்கு தான் அவங்க ரொம்ப பவர் நடந்த மாதிரி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும். சத்தியம் இயேசு சொல்லுங்க, சத்தியம் இயேசு சொல்லுங்க, சத்தியம் இயேசு. நாங்கள் வந்திருந்து என்ன பேசுகிறேன்னு நீங்கள் கவனிக்கணும். யாரை உயர்த்திக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு கவனிக்கணும். எதுக்கு வந்ததுலேருந்து என்ன செய்கிறோன்னு நீங்கள் கவனிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, சத்தியத்தின் அறிவு என்னை விடுதலையாக்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் பல ஆண்டுகள் பல மாதங்கள் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த 15 நாளும் இந்த சத்தியத்தை கேட்டு ஜெபம் பண்ணி இதை தொடர்ந்து, என் மனைவிட்டையும் என் சகோதரி அனிதாட்டையும் நாங்கள் சொல்லிட்டு தான், ஏம்மா நீங்கள் 2 பேரும் கர்த்தர்கிட்ட கேட்குற இந்த சத்தியங்களை அப்ளை பண்ணி பழகுங்க. தயவு செய்து அப்ளை பண்ணுங்க. நீங்கள் அப்பளம் மாதிரி சாப்பிட்டு போயிடாங்க. சும்மா அந்த இவ்வளோ சோறு சாப்பிட்றதுக்கு அந்த அப்பளத்தை கடிச்சு சாப்பிட்ற அது இல்லை. இதுதான் அப்ளை. இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துங்கள், செயல்படுத்துங்கள். சொல்லுங்க, என் விசுவாசத்தை செயல்முறைப்படுத்தணும். ஆமென். ஒரு சின்ன பூச்சி வந்து அப்படி பண்ணும்போது இப்படி பண்ணும்போது நான் அதை கவனிக்கிறேன். அதான் உடனே சொல்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். இப்படியே தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமென். ஒன்று என்ன செய்யாது. ஆமென். நீ சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருவின் சகல வல்லமைகளையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, இரவிலே நிலவாகிலும் பகலிலே வெயிலாகிலும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. அப்போ என்ன, எதுக்காக இந்த ஜெபம் அப்படின்னா ஏதோ சாதாரணமாக இல்லை. எத்தனையோ இடத்துல கூப்பிட்டு நாங்கள் ஏன் இங்கே வந்து நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, பாஸ்டர் மேலே இருக்கிற அன்பு, இந்த சபை மக்கள் மேலே இருக்கிற ஒரு அன்பு, பொறுப்பு, உங்களை பாஸ்டரை குறித்து சபையை குறித்து தேவன் வைத்திருக்கிற நம்பிக்கை, தரிசனம், அது நடக்கணும். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இதை செய்கிறோம். உங்களுக்கு புரியுதா? ஏதோ இது சாதாரணமானது அல்ல. இதோடைய வேல்யூ உங்களுக்கு அடுத்த தடவை நான் சான்ஸ் எப்போ கொடுக்கும் போது உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் கிடையாது. சாதாரணமாக வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்ட்ட தனியாக பேசணுமாங்க? என்ன பேசுறது, எனக்கு அது விருப்பமே கிடையாது. எனக்கு தெரியும், ஆவியானவர் சொல்லுவார், அவனை பேசாது, வேஸ்ட். அவங்க பிரச்சனைக்காகவும் தேவைக்காகவும் எதையோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுவல்ல விஷயம். சத்தியத்துக்காக ஒரு நபர் வந்தால் அவங்களை குறித்து தேவனுடைய வெளிச்சம் அந்த ஊழியக்காரனுக்கு தெளிவாக இருக்குங்க. இந்த சபைக்கு நீங்கள் சத்தியத்துக்காக வர்றீங்க. சத்தியம் உங்களை என்ன செய்யும் தெரியுமா? அந்த விடுதலை தான் நிரந்தர விடுதலை. நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த வசனத்தை வச்சு மேற்கொள்வீங்க. நீங்கள் பிரச்சனைக்கெல்லாம் பாஸ்டருக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா ஒரு மனுஷன் எப்படி எடுக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்களேன். அதிகாலை 2:30 மணிக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, எப்படி அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க? ஒரு வேலை எடுக்கலாம், இல்லைன்னா ஃபோன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யார் ஆபத்து காலத்திலே பாஸ்டரை நோக்கி கூப்பிடுன்னு போட்டிருக்கா, என்னை நோக்கி கூப்பிடுன்னு தேவன் சொல்கிறாரா? ஆனால் நம்ம அதை கரெக்டாக மாற்றி செய்கிறோம். உங்களுக்கு புரியுதா? ஆபத்து காலத்திலே பாஸ்டரை நோக்கி கூப்பிடு இல்லை, ஆபத்து காலத்தில் நீங்கள் யாரை நோக்கி கூப்பிடணுமா? யாரை நோக்கி? அவர் தான் உங்களுக்கு செவி கொடுப்பார். அப்போ பாஸ்டரால் முடிஞ்ச ஊழியம் தான் அவங்களால செய்ய முடியும். ஒரு மனிதனாக இருந்து அவங்க எவ்வளோ செய்ய முடியுமோ தேவ மனிதனாக செய்வாங்க. ஆனால் இரவும் சர்ச்சை முடிஞ்சோடனே கொஞ்ச நேரம் எல்லோரும் பேசுகிறாங்க, ஜெபிக்கிறோம், கொஞ்சம் பேர் சாப்பிட்றாங்க, கொஞ்சம் பேர் சீக்கிரம் போகிறீங்க, எல்லாம் முடிஞ்சிருது. சர்ச்சை பூட்டிட்டு பாஸ்டர் வீட்டுக்கு போயிடுறாங்க. எல்லாம் நம்ம பிரிஞ்சிடுறோமே. அதுக்கு பிறகு எப்போ முடியுமோ அப்போ பார்க்குறோம், அவ்வளோதான். ஆனால் உங்களை விட்டு விலகாதவர், உங்களை விட்டு கொடுக்காதவர். நீங்கள் அதான் சொல்கிறேன், நீங்கள் ஊழியனை பற்றி கொள்வதை விட அவங்க ஊழியக்காரத்திலிருந்து வருகிற தேவ வசனத்தை பற்றி கொள்ளுங்கள்.
அதுதான் அவங்களுக்கும் சேஃப்டி, எனக்கும் சேஃப்டி, உங்களுக்கும் சேஃப்டி. உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்லுங்க? ஊழியக்காரன்றது வருகிற தேவ வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும். இப்போ அவங்க 10 லட்சம் பேர் சொல்றாங்க. இப்போ இருக்கிற ஒரு 100 பேர் இருக்கீங்க. 10 லட்சத்துல 1 லட்சம் பேரையாவது பாஸ்டர் அவ்வளோ பேரையும் சொல்ல முடியுமா? 1 லட்சம் பேர் சொல்லிடுவாங்களா ஜெயக்குமார் டீச்சர்? 1 லட்சம். நீங்கள் 50 பேரை சொல்லிடுவீங்க ஒரு வருஷம். ஒரு 5 கிளாஸில் போய் ஒரு 250 பேரை சொல்லிடுவீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். 1 லட்சம் பேரை எப்படி சொல்ல முடியும்? அப்போ எப்படிங்க இந்த ஊழியம் 10 லட்சங்கிற விஷன் நடக்கும்? அப்பாவை நம்பி 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 அப்பாவை உயர்த்தி உயர்த்தி அப்பாவையே காமிச்சாதான் அவங்க உடம்பு சேஃபாக இருக்கும், அவங்களுடைய ஆத்மா சேஃபாக இருக்கும், அவங்க மனைவி சேஃபாக இருப்பாங்க, எல்லாம் நல்லா இருக்கும். ஆமேன். அதுதான் தெய்வ ஞானம். ஆமேன். சொல்லுங்க, நீதிமானுக்கோ தேவன் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும். நீதிமொழிகள் சங்கீதம் 92:12. இன்னைக்கு கொஞ்சம் அந்த நீதிமான்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 92:12. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். நிறைய ஊழியக்காரங்க விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியல பாஸ்டர், இந்த இடத்துல எங்களுக்கு கஷ்டம், ரஃப்பான ஏரியா, டஃப்பான ஏரியா. எந்த ரஃப் அண்ட் டஃப் ஏரியாவா இருந்தாலும் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை எப்படி செழிக்க பண்ணுவார் என்றால் பனையை போல செழிக்க பண்ணுவார். அது வட இந்தியா, தென்னிந்தியா, ஆப்பிரிக்கா என்ற எந்த அமெரிக்கா எந்த மாற்றமும் அல்ல. அது சிட்டி வில்லேஜ் இல்லை. பாஸ்டர் என்னுடைய சூழ்நிலை டஃப்பான சிச்சுவேஷன், என் குடும்பம் பயங்கர டஃப் அப்படின்னா ஆண்டவர் உங்களை பெரிய சாட்சியா மாற்ற போறாங்க. அந்த பயங்கர டஃப்பான அந்த சிச்சுவேஷனை மாற்றி உங்களை அற்புதமான சாட்சியா மாற்ற போறாங்க. அதுக்கு தான் உங்களை அழைத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது கிறிஸ்டியன் லைஃப், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறதுக்கு இல்லைங்க. ரொம்ப டஃப்பாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு அற்புதமான சாட்சியாய் மாற்றுவார். நீங்கள் ஒரு நீதிமான், அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு நீதிமான், அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான், அவர் சிந்திய இரத்தத்தினாலே நீதிமான். அதனால நீங்களும் நானும் ஒரு பனையை போல செழிப்போம். என் மனைவி சாரால் பனையை போல செழிப்பார்கள். கிதியோன் பாஸ்டருடைய துணைவியார் பிள்ளைகள் ஒரு பனையை போல செழிப்பார்கள். அங்க பின்னாடி உட்கார்ந்திருக்கிற ஊழியக்கார சகோதரர் பனையை போல செழிப்பார்கள். வேதனை ஐயா பனையை போல செழிப்பார்கள். நீங்களும் நானும் இல்ல. இந்த வசனம் உங்களுக்கு தெரியும், ஆனா வாழ்க்கையில பார்க்க முடியல. இந்த சபையில அது இன்னும் அதிகமா பார்க்க தேவன் விரும்புகிறார். உங்க குடும்பத்தில் அதிகமாய் தேவன் பார்க்க விரும்புகிறார். நீங்க எல்லா நிலைகளிலும் ஒரு பனையை போல செழிக்க வேண்டும். எவ்வளவு உயரமாய் இருக்கிறது உங்களை தேவன், அத்தனை உயரமாய் இந்த சபையை உயர்த்த விரும்புகிறார். நீங்கள் முதலாவது பனையை போல உயரமாய் வளருவீர்கள். நீங்கள் பனையை போல எல்லா பொருளும், அந்த பனையிலிருந்து வருகிற எல்லா பொருட்களும் அது பிரயோஜனமாக இருக்கிறது. அது மனிதனுக்கு மிகுந்த சத்து உள்ளதா இருக்கிறது. அது மனிதனுடைய உயிருக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கிறதா இருக்கிறது. நீங்க உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நுனி பகுதியும், ஒவ்வொரு முனைகளும், ஒவ்வொரு துளைகளும், ஒவ்வொரு சின்ன சின்ன துகள்களும், உங்க வாழ்க்கையின் ஒரு சின்ன பகுதியும் அது கர்த்தருக்குள் பிரயோஜனமாய் மாறப்போகிறது. அதுதான் ரியல் கிறிஸ்டியன் லைஃப். நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த பாரியான உண்மையான தெய்வத்தை பிள்ளைகளாய் உங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். சில பேர் ரொம்ப டெக்னிக், கடைசி 3 நாள் வந்து கலந்துக்கிட்டா ரொம்ப மகிமை வரும். ஓ, மீதி வந்தவங்களாம் இழிச்சவாயனா? அப்படிலாம் கிடையாது. இந்த டெக்னிக் மைண்ட்லாம் அடிக்கக்கூடாது. கர்த்தர் 15 நாளும் கலந்து கொண்டவங்களுக்கு அதற்குரிய பலனை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. எப்படி நல்லா இருக்க போறீங்க? நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும், அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாகவும், அவர் கொடுத்த ஜீவனின் மூலமாகவும், அவரை உயிரோடு எழுப்பினபடினாலே உங்களை பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு நீதிமானாய் வைத்திருக்கிறார். அந்த நீதிமானாகிய நீங்கள் பனையை போல செழிக்க வேண்டும். இந்த மகிமையின் சபை ஒரு பனையை போல செழிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வு தரும் வார்த்தை ஊழியங்கள் பனையை போல செழிக்க வேண்டும். என்னுடைய 2 மகன்கள் பனையை போல செழிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளை பனையை போல செழிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம். இதுதான் அவருடைய விருப்பம். இதுதான் அவருடைய வசனம். வைராக்கியமாய் பெற்றுக் கொள்ளுங்கள். பலவீனத்தை பேசிக் கொண்டிருக்காதிருங்கள். இல்லாததை பேசிக் கொண்டிருக்காதிருங்கள். எது வேண்டுமோ அதை வசனத்திலிருந்து எடுத்து பேசுங்கள்.
அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நீதிமான். எத்தனை பாவத்தில் விழுந்திருந்தாலும் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான், அவன் எழுந்திருப்பான், அவன் எழுந்திருப்பான். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்க மேல் கிருபையா இருக்கிறார். அவர் உங்களை காப்பாற்ற விரும்புகிறார். அவர் உங்களை தப்புவிக்க விரும்புகிறார். அவர் உங்களை மேன்மையாக்க விரும்புகிறார். அவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். எப்படி உயர்த்த விரும்புகிறார்? பனையை போல் உயரமான ஒரு மரமாய் உங்களை வாழ்க்கையிலே மாற்ற விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை உயர்த்த விரும்புகிறார். இன்னைக்கு சாதாரணமாக இருந்து சாதாரணமாக செத்து போகாதீங்க, சாதாரணமாக போய் சேராதீங்க. நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போங்க. உங்களால் ஒரு பெரிய பிரயோஜனம் அநேகருக்கு இருக்கணும். அந்த கண்ணை மூடுற நேரம் அப்போ தான் தெரியும், இந்த வாழ்க்கையை விட்டு போகும்போது தான் தெரியும் இப்படி தானே வாழ்க்கை அப்படின்னு. அந்த நாளை இன்னைக்கு நினை அப்படின்னு உங்களை பார்த்து ஆவியான சொல்கிறாரு. இன்னைக்கு நினைங்க, இன்னைக்கு நினச்சி தப்பிங்க. அதான் ஞானவான். காரியம் முடிஞ்ச உடனே செய்கிறதில்ல ஞானவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர் உள்ள போதே தண்ணீரை சேமிக்கிறவர்கள் ஞானவான்கள். இன்னைக்கு இந்த நாள் ஆண்டவர் இவ்வளோதானா வாழ்க்கை? அப்படி இல்லை. நான் மகிமையாய் இருப்பேன், மகிமையாய் வாழ்ந்து செல்வேன், சமாதானமாய் வாழ்ந்து செல்வேன். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை எனக்கு சாதாரணமாய் முடியாது. ஒவ்வொரு நாளும் போக போக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஒரு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் ஞான இருதயம் உடையும்படி, ஞான இருதயம் உள்ளவனாய் மாறும்படி என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு போதித்தரலும். சங்கீதம் 90 போட்டிருக்கு. நான் ஞான இருதயம் உள்ளவனாய் மாறும்படி என் நாட்களை, சங்கீதம் 90:14 பாஸ்டர் 12 நான் சங்கீதம் 90:12 நான் ஞான இருதயம் உள்ளவனாய் மாறும்படி என் நாட்களை எண்ணுகிற அறிவை எனக்கு தாரும். ஹல்லேலூயா, ஆமென். உங்களை தேவன் இந்த பூமியிலே ஒரு சித்தத்தோடு வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை முடிச்சுட்டு தான் நீங்க போகணும். ஆமென். சொல்லுங்க, அவருடைய சித்தத்தை செய்யும்படி என்னை தேவன் அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆமென். அவருடைய சத்தத்தை கேட்கும்படி தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அடிக்கடி சொல்லுங்க, தேவ சத்தம் கேட்பேன், தேவ சித்தம் செய்வேன். தேவ சத்தம் கேட்பேன், தேவ சித்தம் செய்வேன். இந்த மகிமையின் ஊழியக்காரருக்குள்ள அதுதான் நான் ஜெபம் பண்றேன். ஏன்னா அப்படிதான் என்னை சின்ன வயசுல நடத்தினார். இந்த பிழைக்கிற ஊழியத்துக்காகலாம் நாங்கள் வரவே இல்லை. அப்படிதான் நிச்சயமா இப்படி ஒரு வைஃப் நான் கட்டியிருக்கவே மாட்டேன். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு, நான் இருக்கிறதுலே பணக்காரத நல்ல வசதி. நம்மளை விட ஒரு ஆண் என்ன செய்யறான்? தன்னை விட வசதியான பொண்ணை தான் கட்டுறான். எனக்கு எதுவும் அந்த விவரம்லாம் தெரியாமல் இல்லை. 1.25 கோடிக்கு ஒரு சொந்த வீடு இருக்குன்னா நான் எந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டியிருக்கணும்? வேற ஒன்றும் வேண்டாமே. அந்த காலத்திலே பாலிடெக்னிக் படிச்சுட்டேன். ஸோ அப்படிலாம் கிடையாது. எதுக்கு அப்படி தெரியுமாப்பா? இந்த தேவ சித்தத்தை செய்யணும். ஆமென். தேவ சத்தம் கேட்கணும். ஆதாய தொழில் கிடையாது ஊழியம். அப்படி ஒரு ஊழியக்காரனோட நான் அட்டாச் ஆகுறதும் கிடையாது. ஊழியம் என்பது ஆதாய தொழில் அல்ல. ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல, விளையாட்டு அல்ல. கிறிஸ்தவம் என்பது உண்மை, ஒரு உண்மை, ஒரு உண்மை. அது சத்தியம், அது மகா மேன்மையானது, அது மகா மகிமையானது, அது மகா சிறந்தது. அதனால தான் எனக்கு நிறைய ஊழியக்காரனோட ஒட்டவே ஒட்டாது. நீ பேசுப்பா, நீ என்ன பண்ணிக்கோப்பா, நீ ஒன்றுத்து போ, உனக்கு டிஸ்டர்ப் பண்ணலை, நீ போய்கிட்டே இரு. ஆனால் பைபிளில் எல்லாத்தையும் சொல்கிறார். எனக்கு ஊழியம் செய்தவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இடையிலே நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். அப்படின்னா விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரனுக்காக சொல்றாரு? அது இல்லை. ஊழியக்காரன் தன்னை சொல்லிட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கு இடையில வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இப்போ இந்த பிள்ளை ஸ்கூல்லே பெஸ்ட் பிள்ளைன்னா ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். வா, எல்லா ஸ்டூடெண்ட்லேயும் பெஸ்ட்டாக இருக்கிறா. இன்னைக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு சும்மா கிடையாதுங்க, ரியாலிட்டிங்க. காட் இஸ் ரியல், காட் இஸ் நாட் ரீல். நிறைய பேர் பைத்தியக்காரங்க நினைக்கிறாங்க. எந்த கோடி கோடியாக வச்சுட்டு, நான் கேட்குறேன், 1000 கோடி உங்கள்கிட்ட இருக்கலாங்க, ஆனால் உங்களை உயிரை யார் காப்பாற்றுவா? உங்கள் உயிருக்கு வாரண்டி கேரண்டி இருக்கா? யாருக்கு வாரண்டி கேரண்டி கொடுக்க முடியும்? அதனால தான் போட்டுக்கு, துன்மார்க்கன் சட்டிதியிலே நாசமாகிறான், நீதிமானோ என்றென்றைக்கும் நிலை நிற்கிறான். சொல்லுங்க, நீதிமானாகிய நான் எப்படி நிலைத்திருக்கிறீங்களா? ஏதோ விளையாட்டு இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இன்னும் யார் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள். இப்போ என் குடும்பத்துக்காக தான் நான் சொல்லியிருக்கிறேன் பாஸ்டர்ட்டையும், இந்த நோட்ஸில் எங்கள் குடும்பத்தை ரட்சிக்கப்பட அத்தனை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, எல்லாம் சத்தியம். ஆனால் எந்த பெந்தகோ சபைக்கு போச்சல எல்லாம் அட்டூழியம். எங்கே ஒரு கிளியராக இல்லை, எல்லாம் மனுஷிகம் பயங்கரமாக இருக்குது.
அங்கே போய் இடறிடக்கூடாதுன்னு நல்ல வசனத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இயேசுவை இரட்சகரை ஏற்றுக்கொண்டாங்க. நல்ல பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறாங்க. நிறைய விக்கிர வழிபாடில் விடுறாங்க. அன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா, பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு முதலாவது தேவை இயேசுவை பற்றி அறிகிற அறிவு. ஆமென். இயேசுவை பற்றி அறிகிற அறிவு தான் அந்த குடும்பத்தை இரட்சிக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அண்ணன் என்னாச்சு தெரியல, பாஸ்டர், பிரதர், அண்ணா அப்படி சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நாங்கள் உங்களுக்கு உண்மையான ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறோம், முயற்சி பண்ணுறோம், கிருபையை சார்ந்துக்கிறோம். இதுதான் சத்தியம். நீதிமான் நீங்கள் எப்படி செழிப்பீங்க? உங்களை செழிக்க பண்ணுறது விசுவாசிகள், ஊழியர்கள், இப்படி யாரோ? கர்த்தர். அதுக்கு சிலரை தேவன் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். ஆனால் மெயின் யாரு? கிறிஸ்து. ஆமென். உங்களுக்கு புரியுதா? அதனால தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது, நாளைக்கு பாஸ்டரும் நானும் ஊழியம் செய்யும் போது, நாங்கள் 2 பேரும் ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரல. எவ்வளோ அழகாக பாஸ்டர் கீபோர்டு போடுறாங்க, அருண் எவ்வளோ அழகாக கீபோர்டு போடுறான், இவன் அழகாக எவ்வளோ கேமரா, நான் எவ்வளோ அழகாக பிரசங்கம் பண்ணுறேன், எவ்வளோ அழகாக சார்ல்ஸ் பிரதர் பாட்டு பாடுறாரு. இதுக்காக நீங்கள் வரல. கர்த்தரை உயர்த்த, கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை வெளிப்படுத்த, உங்களுக்கு ரத்தம் சிந்தினவரை மேன்மையாக்க, உங்களுக்காக உசுரை கொடுத்தவரை உயர்த்த, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தவரை மகிமைப்படுத்த. நீங்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணணும். பாஸ்டருக்காக அப்படி தான் ஜெபம் பண்ணணும், சார்ல்ஸ் பிரதருக்காக அப்படி தான். இல்லை, அவங்க தானே பாட்டு பாடுறேன் அப்படி நினைக்கக்கூடாது. ஸ்பெஷல் சாங் யாராவது நாளைக்கு பாடுறீங்களா, அந்த குழந்தைகிட்ட சொல்லி கொடுங்க. நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ, ஆனால் மரியாதையப்போ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கோ. இச்சிக்கிற மாதிரி உங்கள் பிள்ளைய ட்ரெஸ் பண்ணி அனுப்பாதீங்க. ஸ்டேஜில் ஏற்றும் போது குழந்தைன்னு சொல்லாதீங்க, எல்லாத்தையும் கவனமாக வைங்க. ஹல்லேலூயா. இப்படி பேசினாலே நியாயப்பிரமாணம் தப்பாக சொல்லி தருவாங்க. கிடையாது, இது உண்மையான கிருபையின் சத்தியம். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? அவங்கள ஏற்றும் போது ஆண்டவரே, அந்த புள்ள சுய மகிமையை பாடிடக்கூடாது, சுய பெருமைக்குள்ள அந்த பொண்ணு போகக்கூடாது, சுய பெருமைக்குள்ள அந்த நபர் போகக்கூடாது, தேவ மகிமைக்குள்ள போகணும். இந்த நல்ல பேர் வச்சிருக்காங்க பாஸ்டர், சர்ச் ஆஃப் க்ளோரி. உண்மையில இந்த சபை தேவ மகிமையை வெளிப்படுத்துகிற சபை. ஹல்லேலூயா. என் விருப்பம் அல்ல உங்க விருப்பம், என் சித்தம் அல்ல உங்க சித்தம், அப்படி சொல்லிட்டே இருக்கணும். கடைசி மூச்சு வரைக்கும் இந்த பாஸ்டர் அப்படி இருக்கணும், ரஃபேல் அப்படி இருக்கணும், அந்த சகோதரி அப்படி இருக்கணும். அதுக்காக மட்டும் ஜெபம் பண்ணுங்க, மீதி எல்லாம் நடக்கும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியையும் தேடுகிறவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடத்தை தேவன் கூட கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதுக்கு போய் உபவாசம் போட வேண்டாம். உங்கள் கணவனை ஆசீர்வதிக்க தேவன் விருப்பமாயிருக்கிறார். உங்கள் மனைவியை ஆசீர்வதிக்க தேவன் சித்தமாயிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்த தேவன் ஆசையாயிருக்கிறார். உங்கள் பிள்ளையுடைய முகத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, அவர் பார்த்தாருன்னா ஃபேமஸான ஒரு கோட், அது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்கள் பொண்ணுடைய முகத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்கள் மகனுடைய முகத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, தெய்வம் பார்த்துட்டாரு, தெய்வம் கண்டார், தேவன் கண்டார், நீங்கள் பனையை போல செழிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உண்மையில் சொல்கிறேன், இந்த சபையில் மகிமை கூடுச்சுன்னா கூட்டத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியாதுங்க. மகிமை தான் கம்மி, வேற எதுவும் கம்மியே கிடையாது. தேவ மகிமை எந்த சபையில் வெளிப்படுதோ, ரெண்டுமே இருக்குது. டூப்ளிகேட் மகிமை இருக்குது, அது நான் சொல்லலை. உண்மையான தேவனுடைய மகிமை எங்கே இருக்கோ அங்கே கூட்டங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏனென்றால் என் மகிமை உதிக்கும், ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? ஓடி வருவாங்க சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கு எப்படி வருவாங்களாம்? இங்கே மனுஷ மகிமையை வெளிப்படுத்திட்டே இருந்தால் ஜனங்கள் ஏன்டா வரணும், பாஸ்டர் ஃபோன் பண்ணுவாங்களே அதுக்காண்டி போவோம். அப்படி ஆயிரும் சபை. அப்படி ஆகக்கூடாது. இன்றைக்கு அடுத்து எப்பண்டா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்பண்டா புதன்கிழமை வரும், இங்கே போனால் கர்த்தரின் மகிமையை காணலாம். அங்கே கர்த்தர் எழுந்தருளி இருப்பார், அங்கே கர்த்தர் எனக்கு ஏதோ ஒன்றை செய்திருப்பார். அதுதாங்க தாழ்மை. என் சபையில் மகிமை குறையா இருக்குன்னு சொல்லி நீங்கள் தாழ்த்திட்டு இந்த சபை மக்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும். அதை ஏகமாய் ஜனங்கள் காண்பார்கள். எல்லாரும் ஏகமா என்ன செய்வாங்களா ஜனங்கள்? எங்க அங்க ஒருத்தர் உதவி செய்யறாருன்னு சொல்றாங்க. இந்த செய்திக்கு அவர் விளம்பரம் பண்ணணுமா? சன் டிவியில் ரூபா கொடுத்து. விஜய் இப்போ எந்த டிவி ஃபேமஸ் சிஸ்டர்? இப்போ என்ன டிவி ஃபேமஸ்? விஜய் டிவி. விஜய் டிவியில் விளம்பரம் கொடுக்கணுமா? இங்கே ஒரு மனிதர் டெய்லி 10 பேருக்கு கோல்டு ரிங் கொடுக்கிறார். அவர் கொடுக்க போறாருன்னு தெரிஞ்ச செய்தி காட்டுத்தீயாய் பரவும். இங்க கர்த்தரின் மகிமை வெளிப்படுதுன்னு விளம்பரமே பண்ண வேண்டாம்.
ஜனங்கள் ஓடி வருவார்கள், ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. நீங்க செழிக்க போறீங்க. இந்த சபையில தேவ மகிமை வெளிப்பட போகுது. அதிகமாய் வெளிப்பட போகுது. அதிகமாய் வெளிப்பட போகுது. ஆவியானவரை நன்றி. அந்த ஒரு பாரத்தில் தான் நானும் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். வேற எந்த இதுவும் கிடையாது. ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளியிறங்கமாக வேண்டும். உம்முடைய ஊழியம் நடக்க வேண்டும். உண்மையான ஊழியர்கள் எழும்ப வேண்டும். உண்மையான ஜெபம் நடக்க வேண்டும். உண்மையான செய்திகள் கொடுக்கப்பட வேண்டும். உண்மையிலேயே ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். உண்மையிலேயே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அடுத்து அதை மட்டும் சொல்லலைங்க, லீபனோனில் உள்ள கேதுவை போல வளருவான். சொல்லுங்க, செழிப்புறது எப்படியா? பனையை போல. வளர்ச்சி எப்படி இருக்குமா? கேதுருவை போல. இங்க பாருங்களேன், எவ்வளவு ஞானம் நிறைந்தது. செழிப்பு பத்தி பேசும்போது நீங்க பனை, ஏன் அப்படின்னா, நான் திரும்ப சொல்லிட்டேன், பனையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளது. ஆனா நீங்க வளர்ச்சியில எப்படி இருப்பீங்களா? லீபனோன்ல கேதுரு. இந்த லீபனோன்ல இருக்கிற கேதுரு பனையை விட ஹைட்டா வளரும். உங்களுக்கு புரியுதா? இந்த லீபனோனுடைய கேதுரு என்ன செய்யும்? பனையை விட ஹைட்டு, பனையை விட ஸ்ட்ராங்கு. உங்களுக்கு புரியுதா? அது பனையை விட வெரி ஸ்ட்ராங் ட்ரீ. ஏன்னா பனை அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. அது நாளானதான் வைரம் பாயும் அப்படிம்பாங்க. முந்திலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இந்த ஓலை குடிசை வீடுக்கு அடுத்தது என்ன வீடு? கொஞ்சம் நல்ல வசதியாக உள்ளவங்க பனை ஓலை வீடு போட்டிருப்பாங்க. இந்த பனை ஓலை வீடு இதை விட குளிர்ச்சியாக, இதை விட அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஓலை குடிசை வீடை விட எந்த வீடு அழகாக இருக்கும்? என் வீட்டு பக்கத்தில், எங்கள் வீட்டு பக்கத்தில் முக்கில் ஒருத்தர் ஓலை குடிசையில் பனை ஓலை வீடு, அந்த வீட்டை ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஓலை வீடை பார்க்க எனக்கு பிடிக்காது. ஆனால் இந்த பனை ஓலை பார்த்தா பணக்காரங்க மாதிரி தெரியும். ஏன்னா பேப்பேன்னு வருது பார்த்தீங்களா? அதனால பனை ஓலை பணக்காரங்க அப்படி மாதிரி தெரியும். ஏன்னா அவ்வளோ செழிப்பு பனை. உங்களுக்கு புரியுதா? ஆனால் வளர்ச்சியில் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீ செழிப்பில் பனையை போல, ஆனால் வளர்ச்சியில் நீ எப்படி இருப்ப அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருப்ப, இருக்கிறதுலே ஹைட்டாக இருப்ப, இருக்கிறதுலே ஒரு உயரத்தை உங்களுக்கு தருவேன்றார் ஆண்டவர். எனக்கும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தை தான், இருக்கிற குடும்பங்களே உயர்த்த போகிறார். நான் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கேன், எல்லாரும் என்னை வெறுக்காங்க. ஐயா உன்னை வெறுக்கட்டும் வறுக்கட்டும், ஆனா வாக்குத்தத்தம் எங்கே? அந்த குடும்பத்திலேயே அதான் அன்னைக்கே சொல்லி கொடுத்துட்டேன், விசுவாசத்தோடு கூடிய பொறுமை. ஆமென். விசுவாசத்தோடு கூடிய ஒரு அன்பு. உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்க என்ன, விசுவாசத்தோடு கூடிய ஒரு துதி. அப்போ நீங்க இந்த விசுவாசத்துல ஒரு பொறுமையா இருக்கும் பொழுது தேவன் உங்களை உங்க குடும்பத்திலேயே ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து விட்டிருப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் குடும்பத்திலேயே ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அப்படி வைப்பாரா வைக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, உன்னத கேதுருவை போல வளருவேன். ஹைட்டான ட்ரீயா இருப்பீங்க, ஸ்ட்ராங்கான ட்ரீயா இருப்பீங்க. பாவம் தான், என்ன செய்ய. எப்படி வளருவோம்? நீங்க எப்படி வளரணுமா? நீங்க எப்படி வளருவீங்க? ஒரு உயரமான ஒரு மரம், ஒரு உறுதியான ஒரு மரம், அதுதான் உன்னத கேதுரு. ஆமென். நீங்க அப்படிதான் இருக்க போறீங்க. அப்போ நம்மளுடைய நியாயப்பிரமாண கிரியைகளினால் அல்ல, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நான் நீதிமானா இருக்கேன். நீதிமானாகிய நான் செழிப்பில் பனையை போல, வளர்ச்சியில் லீபனோனில் உள்ள கேதுருவை போல, செடார் ட்ரீ ஆஃப் லெபனோன். உங்களுக்கு புரியுதா? அப்படிதான் தேவன் வைப்பேன்ற. ரொம்ப உயரத்தில் இருக்க போறீங்க. கொஞ்ச நாள் சோதிக்கா, உண்மையை சொல்றேன், நீங்க உண்மையிலேயே ஒருத்தர் அந்தரங்கத்தில் உண்மையா இருக்கீங்கன்னா பதில் வெளியரங்கத்தில் கிடைக்கும். பதில் வெளியரங்கம் சரியில்லைன்னா அந்தரங்கம் சரியில்லை. இதுல எந்த விஷயமும் இல்லை. நீங்க அந்தரங்கத்தில் கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் தேடினா தேவன் பதில் எப்படி தருவாரா? நானே சொல்லணும், நான் இப்படி தேடினேன், நான் இப்படி தேடினேன், நான் கர்த்தரை இப்படி தேடுறேன், எனக்கு பற்றி கர்த்தரை பற்றி அறிவு இவ்வளோ இருக்குது. ஐயா உனக்கு எவ்வளோ இருக்குன்னு பற்றி எப்படி தெரியும்னா உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும்.
அவ்வளவு கேதுரை போல வாழ்ந்திருப்பீங்க. எல்லாரும் உங்களை எப்படி பார்ப்பாங்க? நான் சொல்லலை, அப்படிதான் பைபிளை ஃபுல்லாக வாழ்ந்துருக்கிறாங்க. சவுல் ஒன்றும் இல்லை, அவன் ஒரு கழுதையை தேடி போகிறான். ஆனால் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆவியானவர் மேலே வந்த பிறகு அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவாய் உயர்த்தப்படுகிறான். தாவீது ஒரு பேர் இல்லை, அவங்க அப்பா அவனை ஒரு நேம்ல வைக்கல, அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. தியாலஜிக்குள்ளே நான் போக விரும்பலை, ஏன்னா யார் தியாலஜி சரின்னு எனக்கு தெரியாது, பரலோகத்தில் போய் தான் தெரியும். எல்லாரும் அவங்க நான் சொல்கிற தியாலஜி தான் கரெக்டுங்க, வச்சுக்கோ உங்கள் பெருமையை. ஆனால் மேலே போனால் தான் இந்த தியாலஜி கரெக்டுன்னு தெரியும். அப்போ அவனை ஏன் தாவீதை கூப்பிடலன்னு சொல்கிறாங்கன்னா, அவன் மனைவிக்கே பிறக்கலை, அது வேற மாதிரி பிறந்த பையன்றாங்க. அதெல்லாம் உண்மையாக எனக்கு தெரியாது, அதை அப்படி சொல்கிறாங்க சில பேர். அதை நான் ஏற்றுக்கொள்ளலை, அதை பற்றி சண்டைக்கு போகல, தர்க்கம் பண்ண டைம் இல்லை எங்களுக்கு. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்தவன் மேல் கர்த்தருடைய கிருபை கண்கள் இருந்தது. இப்படி சத்தியத்தை பிடிக்கிறவங்க மேலே வருவாங்க. தியாலஜியில் தர்க்கம் பண்ணிட்டே இருக்கிறவங்க மேலே வர முடியாது. ஏன்னா தர்க்கம் என்பது ஒரு வியாதி. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, எனக்கு ஒரு தர்க்கம் இருக்கு, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, இல்லை அது வியாதி. உங்களுக்கு என்ன வரணும் தெரியுமா? தாவீதின் மேல் கிருபை அளித்த தேவன் தாவீதுக்கு அளித்த நிச்சயமான கிருபைகளை என் தலை மேலே வச்சிருக்காங்க, என் மனைவி மேலே வச்சிருக்காங்க, என் 2 பசங்க மேலே வச்சிருக்காங்க. நான் அந்த கிருபையை பற்றி கொள்ளுகிறேன். அவருடைய கிருபை எனக்கு போதும், அவருடைய தயவு எனக்கு போதும். அந்த கிருபையினை உயர்த்தாமல் விடாது, அது என்னை காக்கும் கிருபை, என்னை உயர்த்தின கிருபை, என்னை வாழ வைத்த கிருபை, தாழ்வில் என்னை நினைத்த கிருபை. எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆண்டவர் நோ 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 நோ. சாமுவேல் என்ன எடுத்து ஊத்த வராரு, இவன் கிடையாது, தேவன் இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் எப்போ உனக்கு வேற ஏதாவது ஒரு பையன் இருக்காப்பா? எப்படி? ஆமாம், அங்கே ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவனை கூப்பிடு. எப்போ பார்த்தாலும் இட்லி வாங்கிட்டு வர்ற ஜெஃப்ரியை தேவன் உயர்த்தாமல் விட மாட்டார். எப்பவும் இந்த சபையில் ஊழியம் செய்கிற மனோஜனனை தேவன் உயர்த்தாமல் விட மாட்டார். நீங்கள் யாராவது இங்கே அருண் கீபோர்டு போட்டு உதவி செய்கிறாங்கன்னா அவங்களை உயர்த்தாமல் விட மாட்டார். சார்ல்ஸ் பிரதர் ஊழியத்தை இங்கே செய்கிறாங்கன்னா அவங்களை உயர்த்த. ஏன்னா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய என் பிதா அவனை கனம் பண்ணுவான்னு சொல்லிக்கிறார். நீங்கள் ஹானரபிள் பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. காட் வில் ஹானர் யூ. அவர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென். நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு நீதிமான இப்போ விளையாட்டாக நினச்சிறாங்க, நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இப்படி ஸ்லோவோ டெம்போ குறைச்சோ நீ பாடிட்டு போயிடறாங்க. கொஞ்சமாவது வாழுங்க, கொஞ்சமாவது வாழுங்க கொஞ்சமாவது. மனோஜன் இருக்கிற எல்லா பயலோடும் வந்துடுவான். 10 பேர் 2 பேராவது இயேசுவை தேடி வந்துடுவான். மாப்பிள்ளை உன் இயேசு எனக்கு வேணும்டான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. எல்லாருக்குமே இயேசு தேவைப்படுறாரு. நம்ம வெளிப்படுத்தலை, நம்மளும் வாழலை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நீதிமான் என்பவன் சாதாரணமாக இருக்க முடியாது. அடுத்து பாருங்க, 97வது சங்கீதம் 11:12. சங்கீதம் 97 11 12 11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, நீதிமானாக எனக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள ஒரு விதை விழுந்திருக்கு. அது என்ன? வெளிச்சம் என்கிற விதையை தேவன் விதைச்சிருக்கிறார். ஆமென். நீதிமான் அப்படின்னா எவ்வளோ பிளெஸிங்ஸ் இருக்கு தெரியுமா? அதுக்கெல்லாம் பேசுறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் காணாது அவ்வளவு வசனங்களை தேவன் உங்க கையில் இருக்கிற பைபிள் வச்சிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை தியானிச்சு பெற்றுக்கொள்ளுங்க, சுதந்திரிங்க. எனக்காக இயேசு இதை தரும்படி தான் சிலுவையிலே மரித்தார். உங்களுக்கு எது விதைக்கப்பட்டிருக்குதான்? அப்போ நீங்கள் யார் பிள்ளை? வெளிச்சம்னா என்ன? ஆரோக்கியம் ஒரு வெளிச்சம், பரிசுத்தம் ஒரு வெளிச்சம், ஜீவன் ஒரு வெளிச்சம், உயர்வு ஒரு வெளிச்சம், உங்க வீட்டில் எல்லாரும் மீட்கப்படுவது ஒரு வெளிச்சம், உங்களுக்கு விடுதலை உண்டாவது ஒரு வெளிச்சம், உங்க வாழ்க்கையில மகிமை வெளிப்படுறது ஒரு வெளிச்சம். ஆமென். நிச்சயமா சொல்றேன், நீங்க விடுதலை ஆகிறது, உங்க சிறையிருப்பு மாறுவது, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை விதைத்திருக்கிறார். இந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. நான் இருட்டில் வாழ மாட்டேன்,
தரித்திரம் என்பது ஒரு இருள், ஐஸ்வர்யம் என்பது ஒரு வெளிச்சம். ஆமென். சிறுமை என்பது ஒரு இருள், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்பது ஒரு வெளிச்சம். நீ யாருடைய மக்கள்? வெளிச்சத்தின் மக்கள். சொல்லுங்க, நான் வெளிச்சத்தின் மக்கள். நீ யார் மக்கள்னா? உங்களுக்குள்ள அப்பா ஒன்று விதைச்சிருக்காரு. வேதனை ஐயா, தேவன் தான் வெளிச்சத்தை விதைச்சிருக்கிறார். அதனாலதான் உங்களுக்கு சத்தியம் புரியுது. நீங்க ஸ்கூல்ல சரியா படிக்காட்டினாலும் உங்களுக்கு ஏன் சத்தியம் போதிக்கிற அளவுக்கு ஆயிட்டீங்க? உங்களுக்குள்ள தேவன் வெளிச்சத்தை விதைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்குள்ள என்ன விதைத்திருக்கிறார்? ஆமென். Thank you Lord. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. ஸோ நீதிமானுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்ற அந்த வசனங்களை நம்ம பார்த்தோம். 12ஆம் வசனம் சங்கீதம் 97:12. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதல் என்ன செய்யுங்கள். இது ஒரு கட்டளையா வந்திருக்கு. நீங்க என்ன செய்யணுமா? கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை என்ன செய்யணுமா? செலிப்ரேட் பண்ணணுமா? ஃபங்க்ஷன் வைக்கணுமா? புள்ள பெரியவளானா ஃபங்க்ஷன், பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் ஃபங்க்ஷன் வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு பைபிள் படி வசனத்தின் ஃபங்க்ஷன் வைக்க முடியுமா? அதை வச்சு பாருங்க. ஹல்லேலூயா. என்ன ஃபங்க்ஷன் வைக்க சொல்றாரு ஆண்டவர்? உங்களுக்கு ஒரு கர்த்தருக்குள்ள நீங்க என்ன செய்யணுமா? ஃபர்ஸ்ட் மகிழணும். நீதிமானே தர்க்க சாஸ்திரியா இருக்கவோ இல்ல வசனத்துல போய் குழப்ப கொண்டு இருக்கவோ தேவன் உங்களை வைக்கல. உங்களுக்கு கர்த்தர் நல்லவர் என்று தெரிந்திருந்தால் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்க. என் வாழ்க்கையில தேவன் எப்படி இருக்கிறார்? நல்லவராக இருக்கிறார். இருக்காரா இல்லையா? அதை கொண்டாடுங்க. ஆமென். நான் சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுவேன். அது என்ன அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதல்? இன்னைக்கு உங்களையும் என்னையும் நினைக்காரு பாருங்க, அதுதான் பரிசுத்தத்தை நினைவு கூறுதல். ஆமென். சொல்லுங்க, அவர் என்னையும் உங்களை என்ன செய்றாரு? நினைவு கூறுகிறார். பரிசுத்த அசுத்தமாய் இருந்த நம்மை நினைவு கூர்ந்து அவர் பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறார். அசுத்த மனிதனை பரிசுத்தமாக்க அவர் ஒரு பெரிய மீட்பின் திட்டத்தை வகுத்தார் பாருங்க. அது அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதல். துரோகியாகிய மனிதனை மீட்கு, அவனை மன்னித்து, அவனை தனக்குள் அரவணைக்க, அவன் தனக்குள் சேர்க்க அவர் ஒரு நினைவா இருந்தார் பாருங்க. அதுதான் பரிசுத்தத்தை நினைவு கூறுதல். ஏதோ பரிசுத்தத்தை நினைவு கூறுதுன்னா ஹோலி 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 நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவர் தெரியாதா? நீங்களும் நானும் பாருங்க, பைபிள் ஒரு 6வது அதிகாரம் வரும்போதே என்னுடைய ஆவி மனுஷனும் நித்தமும் போராடாது. ஏன்னா அவன் மோசமாகவே இருக்கிறான், எப்பவும் ரொம்ப நொந்துக்கிட்டாரு. ஃபர்ஸ்டே நொந்துக்கிட்டாரு. இந்த பைபிள் தொடங்கி 6-7 அதிகாரத்திலே நொந்து நோவாவுக்கோ தேவனுடைய கண்கள் என்ன கிடைச்சுதான்? அவனை தவறையும் குடும்பத்தை தவறையும் மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? அவ்வளோதான், தண்ணினால அழிச்சிட்டாரு. தொடர் ரொம்ப நாள் கதை ஓடலைங்க மனுஷன். அவ்வளோதான், அவரால் தாங்கவே முடியல. என்ன இவ்வளோ பாவம் செய்கிறாங்க, என்ன இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க. மனிதனுடைய புத்தியை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்படி தெரிஞ்சும் பரிசுத்தர் உங்களை குறித்து நினைவு கொண்டிருக்கிறார். பரிசுத்தர் உங்களை பரிசுத்தமாக்க ஒரு திட்டம் வைத்தார். தேங்க்யூ லார்ட். அந்த திட்டத்தில் நீங்களும் நானும் வந்ததுக்காக சிரம் தாழ்த்தி அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை உயர்த்துங்கள். சிரம்னா தலை, அந்த தலையை தாழ்த்தி அவரை உயர்த்துங்கள். அப்பா, என்மேல் நீங்கள் பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலா இருந்தீங்களே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இதெல்லாம் ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கீங்க தெரியுமா? நல்லா மாட்டிக்கிட்டேன், பிரச்சனை முடிய மாட்டேங்குதே. இல்லை, இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னை விடுவிப்பார் யார் உண்டு? இயேசு உண்டு. உங்களுக்கு உதவுவார் யார் உண்டு? இயேசு உண்டு. உங்களை மேன்மைப்படுத்துவார் யார் உண்டு? இயேசு உண்டு. உங்களை கனப்படுத்துவார் யார் உண்டு? இயேசு உண்டு. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
அடிக்கடி நான் ஒன்று சொல்லிட்டே இருக்கிறோம் இந்த 15 நாள்ல. He is not real, he is real. He is very real. He is very real. And also he is alive. He is alive. அவர் வாழ்ற, அவர் அலைவா இருக்கனால உங்களை அலைய விட மாட்டார். அவர் வாழ்றார், உங்களை வாழ வைக்கிற தெய்வம். அவர் ஜீவிக்கிறார், உசுரோடு இருக்கிறார். இல்லை, எல்லா வார்த்தையும் சொல்றேன், உங்களுக்கு புரியுற வார்த்தைலாம். அந்த தமிழ் வார்த்தையில என்னெல்லாம் யூஸ் பண்ண, உசுரோடு இருக்குதா? ஆமா, உசுரோடு இருக்கிறார். அவர்கிட்ட உயிர் இருக்குதா? ஆமா, உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு அவர் உங்கள் நினைவா இருக்கிறார். உங்களை விடவே மாட்டார், உங்களை உயர்த்தாமல் விடவே மாட்டார், உங்களை மேன்மையாக்காமல் விடவே மாட்டார். உங்களை உட்கார வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் உங்களை உட்கார வைத்து அழகு பார்ப்பார். ஒரு சின்ன தாவீது, அவன் ஆடு மேய்க்கும் போது அவன் தேவனை துதித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனை ராஜாவாய் மாற்றி மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே வந்தார். நீங்க யாரும் பார்க்கறாங்கன்னு சொல்லி துதிக்காதீங்க. யாரும் பார்க்காம இருக்கும்போது துதிச்சுக்கிட்டே இருங்க. எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு நாள் உங்களை ஆண்டவர் ராஜாவாய் உயர்த்துவார். நீங்க செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் ஒவ்வொரு விதையாய் தேவன் வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள், ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வீர்கள். ஐயா, அவங்க என்னைய பாராட்டல, அவங்க என்னைய பாராட்டல. இல்லை, நீங்கள் கர்த்தரால் முடிசூட்டப்படுவீர்கள். வாடாத ஜீவ கிரீடத்தை நம் தேவன் உங்களுக்கு தருவார். அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை சபை கொண்டாடட்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் எல்லாம் பார்த்துட்டோம். நீதிமொழிகள் 2:7, நீதிமொழிகள் 2:7, அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நீதிமானாகிய எனக்காக மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். பைபிள்ல ஒரு வார்த்தை திரும்பவும் திரும்பவும் வருது அப்படின்னா அது உறுதி, அது சந்தேகமே இல்லை, அது கட்டாயம், அது நிச்சயம். உங்களுக்கு ஒன்று இருக்குங்க, நீங்க யாரும் அற்பமானவங்க இல்லை. நீங்க எவ்வளவு முட்டாளா இல்லை, எவ்வளவு படிப்பறிவு இல்லாதவங்களா இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் ஆஃப்டர் ரீபார்ன் இன் ஜீசஸ், ஆஃப்டர் ரீபர்த் இன் ஜீசஸ், நீங்க மறுபடியும் பிறந்த பிறகு உங்களுக்கு ஒரு தெய்வம் நீதிமானாய் உங்களுக்கு ஒரு உண்மையான அதிகமான ஞானத்தை உங்களுக்கு உள்ள வைத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நீங்க சாதாரணமான ஆள் கிடையாது. இதை சொல்ல போறீங்களா? எனக்கு பிழைக்கவே தெரியல சொல்ல போறீங்களா? எனக்கு பிழைக்கவே தெரியல, நான் பாவமா இருக்கேன், எங்க அப்பா எனக்கு சரியாவே சூதுவாது சொல்லித்தராம வளர்த்துட்டாரு, இந்த குடும்பத்தில் என்னால் பிழைக்கவே முடியல, அப்படி அழ போறீங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நீங்க அழ பிறந்தவன் அல்ல, ஆழ பிறந்தவன். நீங்க அழ பிறந்தவன் அல்ல, ஆழ பிறந்தவன் கிறிஸ்துவுக்குள்ள. ஆமென். நீ கத்த சொல்ற, எம்மா நீ முட்டாளே, எனக்கு வாழவே தெரியலன்னு சொல்லாதம்மா, நான் உனக்கு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறேன். கட்டாயமா வச்சிருக்கேன் அப்படின்னா வச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி தான் வைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமான ஆள் கிடையாது. அடுத்தது நீதிமொழிகள் 11:10. நீதிமொழிகள் 11:10. நீதிமான்கள் நன்றாய் இருந்தால் பட்டணம் கலிகூறும். எல்லாம் சொல்லுங்க, நாங்க நல்லா இருந்தா திருநெல்வேலி பட்டணமே கலிகூறும். திருநெல்வேலி பட்டணம் கதற விடுறதும், திருநெல்வேலி பட்டணம் கலிகூறுறதும் நம்ம மகிமையின் சபையில் இருக்கிற நீதிமான்களை பொறுத்தது. ஒவ்வொரு உண்மையான தேவனுடைய சபையும் இதுக்கு பொறுப்பு இருக்கு. நீங்க உங்களுக்கு புரியுதா? ஆமென். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா இந்த பட்டணம் என்ன செய்யுமா? இதாங்க பைபிள் இருக்கிற ஆசீர்வாதம். நீங்க என்னன்னா, எனக்கு பிழைக்க தெரில, எனக்கு வாழ தெரில, நான் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கேன், நான் மட்டும்தான் ஊழியம் செய்கிறேன், இப்படியே புலம்புறது இல்லை. நீங்க பாக்கியவான். சொல்லுங்க, நான் பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கேனா? இல்லை, கிருபையான பாக்கியவான். கிருபையினால தான் பாக்கியவான், நீங்க வேற ஒண்ணுமே இல்லை. ஆமென்.
சொல்லுங்க, நீதிமான்களாகிய நாங்கள் நல்லா இருந்தோம்னா எங்க திருநெல்வேலி பட்டணமே உள்ளார்ந்த மகிழ்ச்சிக்குள்ள வந்துடும். பெரிய சபை எங்க சபை தான் அப்படின்னு பெருமை பாராட்டுறது இல்லை. பெரிய சபை இருந்துச்சுன்னா அந்த பட்டணம் என்ன செய்யணும்? களி கூறணும். சென்னையில் நாங்கள் தான் பெரிய பெரிய பட்டணம், நீங்கள் டிஎஸ் பட்டண போடி லெவலில் தான் இருக்கீங்க அப்படின்னு அந்த பெரிய சபையில் பார்த்து சொல்கிறேன். மூக்குப்பொடி வேணா, நீங்கள் வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்களை தேவன் எப்படி அழைக்காது தெரியுமா? சும்மா பெருமைக்கு எங்க சர்ச்சை பெருசு சொல்றதுக்கு இல்லையா, நீங்க நல்லா இருக்குந்தீங்கன்னா அந்த பட்டணமே ஆனந்த சந்தோஷமா இருக்கு. இதாங்க ரியல் சர்ச்சு, இதாங்க ரியல் சர்ச்சு. இதெல்லாம் முன்னாடியே கத்துக்கிட்டாரு. நான் போனேன், அப்படி ஒரு சபையும் காணல, நம்மளும் இருக்க முடியல. எதுக்குப்பா? சோர்ந்து போன இடையிலலாம். என்ன ஆண்டவர், இது பைபிளுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லையா? இது பொய்யா உண்மையா? அப்படின்னா ஏன் அது நடக்கல? தேவன் அதுக்காக தான் இன்றைக்கு இந்த 15 நாள் கூட்டத்தை மகிமையான மாற்றம். இது சும்மாலாம் பேர் வைக்கல, சும்மாலாம் பேர் வைக்கல. இந்த வசனத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருக்கிறனால இந்த பட்டணமே கலிகூற போகுது. இந்த ஊரே நல்லா இருக்க காரணம் இந்த சபையாய் மாறட்டும். உங்கள் நிமித்தம் இந்த ஊருக்கு அழிவு வராது. உங்கள் நிமித்தம் பயங்கர ஆபத்துகள் இந்த ஊருக்கு ஏற்படாது. ஒரே ஒரு நீதிமான் பவுலின் நிமித்தம் அத்தனை கைதிகளும் காப்பாற்றப்பட்டார்கள். ஒரே ஒரு நீதிமான் நிமித்தம், லோத்தி நிமித்தம் சோதோம் கொமோரால அழிவு வந்தாலும் ஆனால் லோத்தினை காப்பாற்றினார் ஆண்டவர். ஆமேன். உங்கள் ஒரு நீதிமான் நிமித்தம் இந்த பட்டணத்தை ஆண்டவர் காப்பாற்றுவார். வெறும் காப்பாற்ற மட்டும் செய்ய மாட்டாராம், களி கூறுதலை தருவாராம். அதாவது ஒரு 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 இன்டர்னல் ஜாய், இந்த உள்ளார்ந்த ஒரு சந்தோஷம். நீங்க உள்ளார்ந்த ஒரு வேதனையில் வந்திருக்கீங்களா? அது இல்லை. அப்படி உள் மனசுல ஆழ மனசுல ஒரு கண்ணீர் இருக்குல்ல, இன்னைக்கு ஆண்டவர் அதை எடுக்கிறார். உங்க உள்ளான அந்த மனசுல ஒரு கலிகூறுதல் தருவார். அதான் கிறிஸ்டியன் லைஃப். ஆமென். அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 28:12. நீதிமான்கள் கலிகூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். என்ன வசனம் வேதனையா பாத்திமாக்கா? நீதிமான்கள் கலிகூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். நீங்க எல்லாம் கலிகூற ஆரம்பிக்கும் பொழுது என்ன உண்டாகுமா? கிரேட் செலிப்ரேஷன், மெகா செலிப்ரேஷன். எது? நீங்க கலிகூற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பெரிய சந்தோஷம் உண்டாக ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் சொல்லுங்க, என் சந்தோஷம் பெரிய செலிப்ரேஷனா மாறப்போகுது, மாறப்போகுது, மாறப்போகுது. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, எனக்கு உண்டாவதாக, நமக்கு உண்டாவதாக. நீங்க நீதிமான்னா சாதாரணமாக நினைச்சுறாங்க. உங்க கலிகூறுதல் ஒரு கொண்டாட்டமா மாறும். நீங்க கர்த்தருக்குள்ள கலிகூர்ந்துகிட்டே இருங்க. சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள்ள கலிகூர்ந்துகிட்டே இருப்பேன். சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள்ள கலிகூர்ந்துகிட்டே இருப்பேன். அந்த கலிகூறுதல் என்ன ஆகும்? கொண்டாட்டமும். இதுதான் சீக்ரெட், புரிஞ்சுக்கணும். நீ கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்துட்டாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி நீங்க கலிகூர்ந்துகிட்டே இருங்க. அந்த கலிகூறுதல் கொண்டாட்டமா மாறிடும். எதுவா மாறிடும்? கொண்டாட்டமா, செலிப்ரேஷனா மாறிடும். அப்படின்னு சொல்லி நான் வேதனைப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், நான் வேதனைப்படுறேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. இல்லை, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறேன். இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை ஆவியானவர் தருவாராக. உங்க வீட்டில், என் வீட்லையும் ஆண்டவர் தம் சந்தோஷத்தில் நிரப்புவாராக. மீட்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ளே உண்டாகுவதாக, எனக்குள்ளே உண்டாவதாக. பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் எனக்குள்ளே உண்டாவதாக, உங்களுக்குள்ளே உண்டாவதாக.
அது சர்ச்சினும் என்ஜாய் பண்ணல, ரொம்ப கம்மி தான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் சபை கர்த்தருக்குள்ளே நீங்கள் கலிகூற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்களும் கொண்டாட்டமாக மாற ஆரம்பிச்சிடும். திண்டாட்டம் கொண்டாட்டமாக மாற ஆரம்பிச்சிடும். திண்டாட்டம் எல்லாம் கொண்டாட்டமாக மாறும். இப்போ எந்த பிரச்சனை அல்லது நபர் அப்படியே உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களோ அந்த நபரை அப்படியே மறந்துட்டு, ஆண்டவரே அவங்களுக்காக நான் உங்கள் சிலுவையில் நீங்கள் பரிகாரம் செலுத்திருக்கிறீங்க, அந்த பரிகாரி இயேசுவை நான் பார்க்குறேன், இதிலேருந்து நீங்கள் என்னை விடுவிக்கும்படி தான் சிலுவையில் மறிச்சிங்க, அதற்காக தான் இயேசுவே உங்களை பிதா உயிரோடு எழுப்புனாங்க சொல்லி இப்படி நினச்சி நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். அப்படி துதிக்க என்ன ஆயிரும்? அப்படி துதிக்க அந்த கலிகூறுதல் வர ஆரம்பிச்சிடும். அந்த கலிகூறுதல், அந்த உள்ளான ஆனந்த, நித்திய ஆனந்த பிதா நித்தியானந்தா இப்படி இருக்க மாட்டாரு, நீங்க இருந்திருக்கணும். கைலாச நித்தியானந்தம் அல்ல, பைபிள் நித்தியானந்த பிதா உங்களுக்குள்ள அந்த நித்தியானந்தத்தை தருவாரு. நீங்க உங்களுக்குள்ள அப்படியே இந்த நித்திய ஆனந்தத்தை அனுபவிச்சு நான் அப்படிதான் பிராக்டிஸ் பண்றேன். இது ஒரே நாளில் வராது பிரதர் அண்ட் சிஸ்டர். டே பை டே யூ சுட் பி ப்ராக்டிஸ்ட். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும், பயிற்சி எடுக்கணும். அந்த கவலை அப்படி மறந்து இல்லை உடனே குற்ற உணர்வு அடையாதீங்க. இல்லை இந்த நபரை ஆண்டவர் மாற்றுவாங்க. இல்லையா, அவர் மாறவே இல்லையா, அவர் இப்படிலாம் பேசுகிறாரு, இப்படிலாம் என்னை துன்புறுத்துறாரு, இப்படி வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஆஃபீஸில் இப்படி டார்ச்சர் இருக்குது, ஆஃபீஸில் இப்படி ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கூலில் எனக்கு இப்படி ப்ராப்ளம் இருக்குது, என் கம்பெனியில் இப்படி ப்ராப்ளம் இருக்குது, அப்படி வீட்டில் இப்படி ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தையே நினச்சிட்டு இருக்காதீங்க. அதுக்கு பல தடவை சொன்னதை திரும்ப நான் சொல்லுவேன். அது ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் செத்ததையும், தன் மனைவி சாராளுடைய கர்ப்பம் செத்ததையும், தன்னுடைய சரீரம் பலவீனமாக இருப்பதையும் எண்ணாது இருந்தான். அவன் எதை எண்ணினான்? தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவன் தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். அவர் நல்லவர், நீங்க விசுவாசத்திலே வல்லவர். எந்த அளவுக்கு அவர் நல்லவர் அறியறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க விசுவாசத்திலே வல்லவரா இருப்பீங்க. அந்த விசுவாசம் உங்களை என்ன செய்யும் தெரியுமா? எந்த பிரச்சனை உங்களை வீழ்த்தலாம் தாழ்த்தலாம் நினைக்குதோ அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறும். நன்றி அப்பா. ஆண்டவரை துதிங்க பார்க்க. நான் செத்ததை நினைக்க மாட்டேன், என் வீட்டில் இருக்கிற பலவீனத்தை நினைக்க மாட்டேன், என் இல்லாமையை நினைக்க மாட்டேன், என் கஷ்டத்தையே நினைக்க மாட்டேன், வியாதியை நான் நினைக்க மாட்டேன், தொந்தரவையை நான் நினைக்க மாட்டேன். எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் ஆம் என்றும் ஆமேன் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும். இப்படி சொல்லி நீங்க துதித்து கொண்டு அந்த சோர்வை நீங்க ஜெயிப்பீங்க. சோர்வுக்கு சோர்வு கொடுப்பீங்க, அந்த தோல்விக்கு தோல்வியை கொடுப்பீங்க. அயர்ந்த நீங்க உயர்ந்த இடத்துக்கு வர ஆரம்பிப்பீங்க. சலிப்பா வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிப்பீங்க. உங்க நிலைமை மாறும். அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் ஆழமான அன்பு, கூர்மையான அன்பு. அதுக்குதான் அவர் செத்த பிறகு கூட அவரை விடலைங்க. உங்களுக்காக எனக்காக அவரை கூர்மையான ஈட்டினாலே ஒருவன் விலாவை திறந்தான், விலாவை குத்தினான். ஹல்லேலூயா. உங்களுக்கு சலிப்புல இருந்து நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க. இப்ப நான் போட்டோ எடுத்து காமிச்சா இங்க யாரெல்லாம் சலிப்பா இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அத்தனை சலிப்பு முகங்களை பார்த்து கொண்டு தான் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த சலித்து போன உங்களுடைய முகங்களை திருமுகங்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. திருநங்கைன்னு சொல்லலைங்க, திருமுகங்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. கர்த்தர் உங்களை ஆனந்த தைலத்திற்குள்ளே கொண்டு வருவாராக. அப்படியே நொந்து போய், அப்படியே வெந்து போய், அப்படியே பயந்து போய், என்ன நடக்குமோ எனக்கு பயமா இருக்குது, ஃபேஸ் பண்ண முடியல, எனக்கு ஃபேஸ் பண்ண தெரியல, என்னை ஃபேஸ் பண்ண முடியலையே, நான் எப்படி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணுவேன், எப்படி நான் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவேன், அப்படியே பயந்துக்கிட்டே இருக்கீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையும், நமக்காய் உயிரோடு இயேசுவை எழுப்பினாரே பிதாவையும், நமக்குள்ளே தாயாய் ஆறுதலின் ஆவியானவரையும் நீங்கள் கொண்டாட ஆரம்பிங்கள். அவரை பாருங்கள். அதை பார்த்து அந்த பிரச்சனையை மறந்து தேவனை துதிக்க ஆரம்பிங்க. அற்புதம் உங்களுக்கு நிகழும்.
அற்புதம். இதுதாங்க இந்த 15 நாளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நாங்கள் முயற்சி பண்ணி, இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த சத்தியம் கேட்டாலும், அடுத்த வாரம் பாஸ்டர்ட்ட நீங்கள் என்ன சத்தியம் கேட்டாலும், யூடியூப்பில் நீங்கள் என்ன சத்தியம் கேட்டாலும், நீ கான்ஃபரன்ஸ் போய் எந்த சத்தியம் கேட்டாலும், நான் சொன்ன இந்த முக்கியமான ஒன்றை மறக்காதீங்க. இயேசுதான் மையம், இயேசுக்கு தான் மகிமை. அப்படி இல்லைன்னா போய் கேளுங்க, ஏன் நீங்கள் இயேசுவை மையப்படுத்தி நீங்கள் பேசலைன்னு கேளுங்க. இயேசு உயர்த்துகிற ஒரு சத்தியமும் இயேசுவை நடுவிலே வைக்கிற ஒரு சத்தியம் தாங்க இருக்கணும். வேற எதுவுமே இங்கே பேசப்படுறது வேஸ்ட். ஹல்லேலூயா. அதுதான் உங்களை வாழ வைக்கும், அதுதான் உங்களை உயர்த்தும், அதுதான் உங்களை காப்பாற்றும். ஆமென். நீங்கள் சந்தோஷமா இருங்க. அப்போ ஆண்டவர் இந்த கலிகூறுதல் என்ன செய்ய ஆரம்பிப்பாராம்? பெரிய கொண்டாட்டமா அது மாறப்போகுது. ஆமென். அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 11:30. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். சொல்லுங்க, நீதிமானாக என்னுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் என்னத ரிவார்டா, அவார்டா, பரிசா, வெகுமதியா தருவாரா? ஜீவ விருட்சம். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஜீவ விருட்சத்தின் கனி. ஏதேன் தோட்டம் நான் வருதா? உங்களுக்கு அதை தருவேன்றாரு. ஆமென். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்காதேன்னு சொன்னாரே தவிர எந்த கனியை புசிக்க வேண்டான்னு சொல்லலை. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டான்னு சொல்லலை. நம்ம ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? எப்பவும் இதை செய்யாத, அதனால தான் நிறைய விஷயம் நான் செய்யாதுன்னு சொல்ல மாட்டேன். ஞானம் செய்யாதுன்னு சொன்னால் செஞ்சுருவான். அதுக்காண்டி சொல்லாதீங்க, சரியா? சொல்லாதீங்க. சில எதிர்மறையான விஷயத்தை சொல்லாதீங்க, அவன் செய்யாமலே வந்துடுவான். இது செய்யாத, இதை செய்யாத, அதான் செய்வான். இது டெக்னிக், இது படிச்சுக்கணும் பிள்ளைங்க நடத்த. அது செய்யாதமா, அதான் கரெக்டாக செஞ்சுட்டு வருவான். நான் செய்யாதன்னு சொன்னேன், அதை செஞ்சுட்டு வந்துட்டேன், அதான் அது சொல்லாதீங்கன்றேன். ஆண்டவர் சொன்னது என்னன்னா, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை புசிக்காத, அதை மட்டும் புசிச்சுட்டான். அது அங்கே தொடங்கின வியாதி அது. அதாவது நன்மை தீமை, ஜீவ விருட்சத்தின் கனியும் இருந்துச்சு, ரெண்டையும் நடுவில் வச்சாருன்னு போட்டிருக்கு. இதை பார்த்தவன் ஏன் அதை பார்க்கல? ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருக்கலாம்ல. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பிதா ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கிறார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்டா? பைபிளில் போட்டிருக்கு, ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை செஞ்சு பாவம் செஞ்சனால அவன் போய் அவசரமாக போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிட்டானா என்றென்றைக்கும் மறிக்காமல் இருந்துருவானே. ஐயோ, அப்போ அவனுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படவே முடியாது, எப்பவும் அவனுக்கு துன்பமாயிரும். அதனால அவனை அவசரமாக ஈடன் கார்டனை விட்டு வெளியே அனுப்புனார். அவனை காப்பாற்றுறதுக்கு தான் அனுப்புனார். ஆனால் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தந்தார். அங்கே விட்டதை வசனத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் ஜீவவிருட்சத்தின் கனி எனக்கு கிடைக்கல, அந்த ஜீவவிருட்சத்தின் கனி எனக்கு கிடைக்கல. ட்ரீ ஆஃப் லைஃப், உங்களுக்கு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. ஆமென். அது உங்களுக்காக சிலுவை மரத்தில் தொங்கின அந்த ஜீவ விருட்சத்தின் கனி இயேசு. மரம் இப்போ நான் வருதா? ட்ரீ ஆஃப் லைஃப்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? கிராஸ் தான் அது, அதான் சிலுவை மரம். அங்கே ஒரு ஜீவன் உங்களுக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டது, உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படி அந்த இயேசு சொன்னார். யோவான் 6வது அதிகாரத்தில், ஒருவனின் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணினால் ஒழிய என் ஜீவனிலே உங்களுக்கு பங்கு கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு இயேசு என்கிற ஜீவனில் யாருக்கெல்லாம் பங்கு வேணுமோ அவங்க கர்த்தருடைய பந்தியின் மூலமாக நீங்க ஜீவ கனியை புசிக்கிறீங்க, நீங்க அவருடைய ஜீவன்ல பங்கு அடைகிறீங்க. சொல்லுங்க, என்றென்றைக்கும் மறியாம இருப்பீங்க. ஆமென். நம்முடைய சரீரம் மரிக்கிறதே தவிர நீங்கள் உள்ளான மனிதன் நீங்க மரிப்பதே இல்லை. உங்கள் உண்மையான மனிதன் தான் நீங்கள், உங்களுடைய உள்ளான மனிதன் தான் உண்மையான மனிதன். அந்த உண்மையான மனிதன் இந்த சரீர மனிதனுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உண்மையான உள்ளான மனிதன் ஆத்தும மனிதனை உடையவனாக இருக்கிறான். இந்த உள்ளான உண்மையான மனிதன் இந்த சரீர மனிதனுக்குள் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு புரியுதா? இதுதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யோவான் 3:34, தேவனால் அனுப்பப்பட்டவர்
தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவனால் அனுப்பப்பட்டவர் யாருடைய வார்த்தைகளை பேசுகிறார்? புரியுதா? ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி தேவனுடைய வார்த்தைகளை பேசுறவங்களா நீங்க மாறிடுவீங்க. அப்போ நீங்க கேட்கலாம், தாகமா இருந்தா தண்ணி கேட்டா அது பேர், அதுவும் தேவனுடைய வார்த்தை தான். ஒன்று, அதாவது தேவனுக்கு விரோதமாய் இல்லாத வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். உங்க வாயில மரண வார்த்தைகள் வராம ஜீவ வார்த்தைகள் வருவது தேவனுடைய வார்த்தைகள். கிருபை பொருந்திய வார்த்தைகள் வருவது தேவனுடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு ரொம்ப இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். யோவான் 3:34, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்கிறார்? எல்லாம் சொல்லுங்க, தேவ மனிதன் எதை பேசணுமா? ஆமென். அப்போ உங்க வாயில இருந்து வேண்டாத வார்த்தை இல்லை சாரால் எந்த வார்த்தை வரணும்? எந்த வார்த்தை வரணும்? ஆமென். தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை அதான் உங்க வாயில வரணும். அடுத்து பாருங்க, தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் எவ்வளவுனா அளவில்லாதது, அன்லிமிட்டெட். சொல்லுங்க, இயேசுவுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவி அளவில்லாதது. இன்னைக்கு இதை ஏன் நான் எடுத்தேன் அப்படின்னா, தேவன் குமாரன் இயேசு அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் தேவ வார்த்தையை தான் பேசுறார். அந்த தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட இயேசு அளவில்லாத ஒரு அபிஷேகத்தை பெற்றிருந்தார். இப்போ அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் தேவன் வைக்க விரும்புகிறார். வேற வார்த்தை பேச தேவன் உங்களை அழைக்கல, வேற ஒரு ஆவியை கொடுக்க உங்களுக்கு அழைக்கல. அளவில்லாத ஒரு அனாயிண்டிங். சொல்லுங்க, அளவில்லாத ஒரு அபிஷேகம். நான் இன்னொன்று அடிக்கடி இந்த 15 நாள் ஜெபத்தை சொல்லிகிட்டே இருக்கிறேன். இந்த கையை நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய வசனம், இந்த கையை நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய அபிஷேகம். அந்த ஒரே அந்த நான் சொன்னது அப்படியே இந்த ஒரு இடத்துல இந்த வசனத்தில் இருக்கு. யோவான் 3:34. ஏன்னா நீங்களும் நானும் எப்படி பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, இது ஜீசஸை பற்றி எழுதியிருக்கு, இது எப்படி நமக்கு இது கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, நானும் நீங்களும் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரவாளி. கிறிஸ்துவுக்குரியதுல உங்களுக்கு பங்கு உண்டு. நீங்க பார்ட்னர். யூ ஆர் பார்ட்டேக்கிங் ஆஃப் ஹிஸ் பிளெஸிங்ஸ். அவருடைய ஆசீர்வாதத்தில் பங்கு அடைகிறீங்க. உங்க அதாவது இயேசுவை எந்த ஆவியினால் பிதா நிரப்பியிருந்தாரோ அதே ஆவியினால் உங்களை நிரப்பியிருக்கிறார். இன்னும் உங்களுக்கு ஒரு வசனம் வேணும்னா, ரொம்ப ஃபேமஸாக நம்ம பல தடவை நானும் பாஸ்டர் அதை பேசியிருக்கிறோம், நீங்கள் பல தடவை கேட்டிருக்கீங்க. எபேசியர் 1:19. இயேசுவை எந்த ஆவியினால் பிதா உயிரோடு எழுப்பினாரோ அதே வல்லமை, அதே ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆனால் அவர் எப்படி இருக்கிறாராம்? அளவில்லாமல் இருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? இப்போ பாஸ்டர்மாக்கு எத்தனை சாரி வாங்கி கொடுத்தாலும் அவங்க திருப்தி அடைய போகிறது இல்லை. ஏன்னா ஒரு புது டிசைன் பார்க்கும்போது ஒரு ஆசை வரும். நீங்கள் எனக்கு எத்தனை கார் வாங்கி கொடுத்தாலும் இன்னொரு பெஸ்ட்டு காரை பார்க்கும் எனக்கு ஒரு ஆசை வரும். உங்களுக்கு எவ்வளோ அழகான பங்களா வீடு பார்த்தாலும் திடீர்னு கேரளாவுக்கு போனால் சூப்பராக இருக்குது, இந்த மாடல் சூப்பராக இருக்குது. அப்படியே டெல்லிக்கு போனீங்கன்னா அந்த மாடல் வீடு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ராஜஸ்தான், அப்படியே டெல்லியிலேருந்து இறங்கி ராஜஸ்தான் வந்தீங்கன்னா அந்த டைப் ரொம்ப பிடிக்கும். அப்படியே லண்டனுக்கு போனீங்கன்னா வேற மாதிரி டிசைனாக இருக்கும். அப்படியே பெல்ஜியம் போனீங்கன்னா ஃபுல்லாக கண்ணாடி வீடு, அதுக்குள்ளே கேட்டனாக இருக்கும். திருப்தி வராது. அதனால தான் நான் அளிக்கிற அந்த நன்மை, நான் அளிக்கிற இந்த மகிமை, நான் அளிக்கிற இந்த அபிஷேகம், நான் அளிக்கிற இந்த வார்த்தை தான் உங்களை திருப்தியாக்கும், உங்களை நிறைவாக்கும், உங்களை திருப்தியாக்கும், உங்களை நிறைவாக்கும். இந்த உலகத்தில் எத்தனை கார் வாங்கினாலும் உங்களை நிறைவாக்காது. தம்பி எத்தனை பைக் வாங்கினாலும் தம்பிக்கு நிறைவு வராது. உங்களுக்கு என்ன வேணாலும் அடுத்தது வாங்கணும், அடுத்தது வாங்கணும், அடுத்தது வாங்கணும், வாங்கணும், வாங்கணும். ஆனால் அவர் அளிக்கிற நன்மை உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். I am satisfied. எப்படி இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதுன்னு தெரியுதா?
இப்போ பிரியாணி சாப்பிட்டு முடிச்ச உடனே எனக்கு வேண்டாமா, ஸ்மெல்லே பிடிக்கல. எப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் முடிச்சிட்டா சாப்பிட்டு வேண்டாமா, அப்படியே உளுந்தங்கஞ்சி சாப்பிடும் போல இருக்கும். இதான் மனுஷ வாழ்வு. ஆனால் அவருக்கு அளிக்கிற நன்மை, அவர் அளிக்கிற அபிஷேகம், அவர் அளிக்கிற வார்த்தை உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும், என்ஜாய் பண்ண வைக்கும். இந்த லைஃப் தான் காட் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிறார். உங்களுக்கு புரியுதா சிஸ்டர், பிரதர்? இந்த சத்தியத்துக்காண்டி தான் நான் ஒரு 30 வருஷமாக முயற்சி பண்ணேன். ரசிக்கப்பட்ட உடனே 16 வயசில் இந்த அனாயிண்டிங் வந்த பிறகு இந்த வெளிப்பாடு வர ஆரம்பிச்சிச்சு. நான் போகிற சர்ச்சில் ஒன்றும் புரியலை எனக்கு. அவங்க பில்டிங் கட்டணும், வேனை வாங்கணும், ஜென்ரேட்டர் வாங்கணும், இவர் எப்போ பார்த்தாலும் வாங்கணும் தாங்க. என்னடா சர்ச்சு இது? ஒன்றும் நம்மளை பற்றி கன்னடம் எடுக்கிறாங்களே. அப்போ தான் நினச்சேன், இல்லை இவங்க ஏதோ சரியாக நடத்தலை, இந்த பைபிள் இருக்கதா உண்மை, இது உண்மை இல்லை. அதை தேடி 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 வந்து தான் கர்த்தர் இந்த சத்தியங்களை வெளிப்படுத்தினார். இது வேணுமா, இல்லை நீங்கள் இன்னும் ஏதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லி அலைய போகிறீங்களா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது காட்டை மட்டும்தான். நீங்கள் ஃபேன்சி கடைக்கு போனீங்கன்னா 250 ரூபா அந்த ஹேர் பின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பிறகு ஒரு வாரம் கழித்து அது அசிங்கமாயிரும், உடஞ்சும் போயிடும். அச்சச்சோ 250 ரூபா கொடுத்து வாங்கினேனே, அதுக்கு ஒரு 2 திட்டு. நான் சொன்னேன் கேட்டியா, அது வாங்காத. இப்படி தான் உங்கள் வீட்டு ப்ராப்ளம் போயிட்டுருக்கோம். பப்பாளி பழம் இப்படி தான் போயிட்டுருக்கோம். நான் சொல்கிறேங்க, உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஒன்று தான், ஜீசஸ். ஹீ இஸ் த வேர்ட் ஆஃப் காட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முடிக்கிறது ஆண்டவங்க மகிமையாக முடிக்கிறது. வேர்ட் என்ன தெரியுமா? ஜீசஸ். ஜீசஸ் யார் தெரியுமா? சன் ஆஃப் காட். ஹோலி ஸ்பிரிட் யார் தெரியுமா? காட் ஸ்பிரிட், தேவனுடைய ஆவி. ஆவியானவர் யார் தெரியுமா? தேவனுடைய ஆவியானவர். வார்த்தை எது தெரியுமா? இயேசு. பிதா என்ன செய்யற தெரியுமா சாரால்? ஒரு பக்கம் இயேசுவை கொடுத்து ஒரு பக்கம் ஆவியானவரை கொடுத்து பிதா உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்க, உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருந்துச்சுன்னா BMW வந்தால் உங்களால் கொடுக்க முடியும். ஒரு பெரிய பங்களா விடையும் ஆண்டவருக்குன்னு கொடுக்க முடியும். செயின் ஆண்டவருக்குன்னு கொடுக்க முடியும். பைக்கு ஆண்டவருக்கு, எதுனாலும் கொடுக்குற. ஏன்? இது என்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே பண்ண. இதெல்லாம் எனக்கு தேவை, நீடு. என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அவருடைய க்ளோரி, அவருடைய க்ளோரி. அதுதான் நாளையிலேருந்து பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு புரியுதா? சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். தேவனால் எடுத்துட்டீங்களா? தேவனால். காட் பிளஸ் யூ தங்கச்சி, காட் பிளஸ் யூ. சொல்லுங்க, தேவனால். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு 2 கிஃப்ட் கொடுத்தார் பாஸ்டர். ஒன்று தான் வார்த்தை, இன்னொன்று தான் அபிஷேகம். வார்த்தை அளவில்லாம, அபிஷேகம் அளவில்லாம. உங்களுக்கு புரியுதா? என்ன இது 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 உங்க சில பேருக்கு புரியும். புரிந்தவன் பாக்கியவான். நமக்காக கஷ்டப்பட்டு வெளியே போய் ஊழிச்சிட்டு வந்த மனோஜனுக்காக இந்த செய்தியை திருப்பி சொல்லிட்டு முடிக்கிறேன். மனோஜனை யோவான் 3:34 எடுத்துக்கோங்க. பைபிளில், மொபைல் ஃபோனில் இல்லை, பைபிளில். மொபைல் ஃபோனில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க, பைபிள் மட்டும் தான் பைபிள் இருக்கு. எப்படி? அண்ணா வாசிங்கண்ணே. தேவனால் அனுப்பப்பட்டவர் வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தேவன் பிதாவாகிய தேவன் தன் மகன் இயேசுக்கு 2 பிளஸிங் கொடுக்கிறார். ஒன்று தான் வார்த்தை, ஜீசஸ் உடைய வேர்டு. அது வேர்ட் ஆஃப் காட். நான் ஒன்றும் சுயமாய் பேசலை அப்படின்றாரு. நான் என்ன செய்யல? சுயம்னா என்னது? சொந்தமா அடிச்சு விடலப்பா, எல்லாம் என் தேவன் எனக்கு தந்த வார்த்தைன்றாரு. அது அளவற்றது. 2வது ஆவி. எப்படி போட்டுருக்காரு ஆவிய? அன்லிமிட்டட்னு. நம்ம சர்ச்சுக்கு வரப்போதெல்லாம் பார்க்குறீங்களா அன்லிமிட்டெடு? அது உண்மையான அன்லிமிட்டெடு கிடையாது. இந்த அன்லிமிட்டெட் சாப்பாடு ஒன்று தருவான் பாருங்க, அது நல்லா தெரியும் இதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இந்த விளம்பரமெல்லாம் ஏமாற்றும். அந்த விளம்பரம்லாம் உங்களை ஈர்த்து இழுத்து
உங்கள்கிட்ட இருக்கிற பைசாவையும் கிரெடிட் கார்டு போட்டு உங்களை கடன்காரனா வீட்டுக்கு அனுப்பும். ஆனால் இந்த ஒரே ஒரு புஸ்தகம் மட்டும்தான் உங்களை ஈர்த்து இழுத்து நீங்கள் நினச்சதுக்கு மேலே, நீங்கள் கற்பனை பண்ணதுக்கு மேலே, நீங்கள் விரும்பினதுக்கு மேலே, நீங்கள் 15 நாள் ஜெபிச்சதுக்கு மேலே, இன்னும் 15,000 நாள் ஜெபிக்கிறதுக்கு மேலே உங்களுக்கு கொடுக்கிற ஒரே ஒரு புஸ்தகம் இந்த பைபிள் மட்டும்தான். மீதி எல்லாம் உங்களை ஏமாத்துறது தான். இந்த உலகத்தில் ஆடை பார்த்து ஏமாறாதீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஏமாறாதீங்க, கவனமாக இருங்க. ஆனால் கர்த்தரோ உங்களை நயங்காட்டி அழைச்சாலும் நீங்கள் நினைப்பதற்கும் மேலே, நீங்கள் ஜெபிப்பதற்கும் மேலே உங்களை அப்பா உயர்த்துவார். நீங்கள் வாங்குகிற புது கார் ஒரு நாள் பழைய கார் ஆயிரும். நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு வாங்கின ட்ரெஸ் இப்போ பழசாயிடுச்சா? கொஞ்சம் பழசாயிடுச்சுல சொல்லுங்க. அது 3 தடவை போட்டு போட்டு வச்சுருப்பீங்க, அது பழசு. ஆனால் ஜீசஸ் ஒரு நாள் உங்களுக்கு பழசாவே இருக்க மாட்டார். ஜீசஸ் உங்களுக்கு ஒரு நாளும் பழசாவே இருக்க மாட்டார். சோறு பொங்கி 8 மணி நேரம் ஆயிட்டுனா அது பேர் பழைய சோறு. 12 மணி நேரம் 24 மணி நேரம் ஆயிட்டுனா புளிச்ச சோறு. ஆனால் இது எத்தனை மணி நேரம் ஆனாலும் இது புளிக்காத ஒரு அப்பம். இது ஒரு ஜீவ அப்பம். இது நிறைய கிறிஸ்டியன்ஸ், நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய எவாஞ்சலிஸ்ட் அறியலை. ஒரு சிலர் தான் அறிஞ்சிருக்கிறோம். நீங்கள் இதை பெற்றுக்கொண்ட நீங்கள் அளவில்லாத தேவனுடைய வார்த்தை, மனுஷ வார்த்தை இல்லை, சொந்த கதை சோக கதை வார்த்தை இல்லை, அடிச்சு விடுற வார்த்தை இல்லை, தேவ வார்த்தை. இந்த சபையில் என்ன மட்டும் தான் கேட்கணும், நீங்கள் அதுதான் ஜெபம் பண்ணிட்டு வரணும். உங்களுக்காக அதுக்கு தான் நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென். நாளைக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தை, நீங்கள் பிரசங்கம் பண்ணுற இடத்துல உங்கள் சொந்த வார்த்தை சோக வார்த்தை இல்லை, தேவ வார்த்தை. யாருக்காவது பேசுறீங்கன்னா அது தேவ வார்த்தை. நீங்கள் விசுவாசித்து பேசுவீங்க, தேவ வார்த்தை. சரியா ஜோசப் பிரதர்? அந்த ஒரே ஒரு வசனம் திரும்ப உங்களுக்காக சொல்லிடுது. கிருபையா பாவம், நீ பிஸ்னஸ் பண்ணதான் உங்களுக்கு சம்பளம் எனக்கு தெரியுது. யோவான் 3:34, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் தந்திருக்கிறார். இயேசுக்கு 2 விஷயம் இருந்துச்சுயா, பிதா கொடுத்திருந்தாரு. அளவில்லாத தேவனுடைய வார்த்தை, அளவில்லாத தேவனுடைய அபிஷேகம். அதை இந்த சர்ச்சுக்கு இன்னைக்கு பெற்றுக்கொள்ளட்டும். இந்த 2 கண்ணாயிரணும் பாஸ்டருக்கு, கிதியோன் பாஸ்டருக்கு. ஒன்று தேவ வார்த்தை, இன்னொன்று தேவனுடைய அபிஷேகம். உங்க எல்லாருக்கும் அப்படி ஆகட்டும். நீங்க வேற மாதிரி ஆயிடுவீங்க. உங்களை சுற்றி அவருடைய மகிமை பிரகாசிப்பிக்கும். உங்க லைஃப் நித்திய வாழ்க்கையிலே மகிழும். பணம், உங்களுக்கு பில்டிங், லேண்டு, இதெல்லாம் ஒரு மேட்ரே இருக்காது சார். இதெல்லாம் ஒரு மேட்ரே இருக்காது. அதிகமாக வரும். அது வாக்குத்தத்தம் உடையது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் முதல் வாக்குத்தத்தம் போல அதை நான் பார்க்குறேன். அது இதுக்கு முன்னாடி எதுவும் வாக்குத்தத்தம் இருக்கலாம் தெரில. மத்தேயு 6:33 இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகளெல்லாம் என்ன செய்யப்படும். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. இப்படி நீங்கள் தேடினீங்கன்னா இந்த உணவு, உடை, இருப்பிடம் என்பது உங்களுக்கு கூட தருவார். நிலங்களை கூட தருவார். சாப்பாடு நல்ல தருவார். ஆமே. உங்களுக்கு பூரி கிழங்கு சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஏப்பம் வராது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது, வாயு தொல்லை வராது. நல்ல உணவுகளை கூடுதலாக தேவன் தருவார். உங்களுக்கு உடைகளை தேவன் தருவார், நல்ல உடை. அதை பற்றி உங்கள் கவலை ஆண்டுகிட்ட வச்சிருங்க. பணத்தை ஆண்டவர் தருவார். சொல்லுங்க, பணங்களை ஆண்டவர் தருவார். நான் என்ன செய்யணும்? தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடி கர்த்தர் கொடுத்துருக்கிற பிஸ்னஸை, கர்த்தர் கொடுத்துருக்கிற ஊழியத்தை, கர்த்தர் கொடுத்துருக்கிற வேலையை சோம்பேறி இல்லத்தனம் இல்லாமல் நல்லா செய்யணும். ஊழியக்காரலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவதிலும் வசனத்தை போதிக்கிறதிலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். வேற வேலையில் பிஸி ஆகக்கூடாது. பிரேயர், வேர்ட் ஆஃப் காட். பிரேயர், வேர்ட் ஆஃப் காட். அதுதாங்க ஃபுல் டைம் மேன் ஆஃப் காடுடைய லைஃபாக இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? இதுவே உங்கள் வாழ்வாய் மாறட்டும். உங்களை சுற்றி அவருடைய மகிமை பிரகாஷ். எல்லாம் எழுதி நிற்போமா? ஷாத ரபா சாந்தனமா ருபா சந்த நகாந்தனமா மனஹந்தனமா சந்தனமா. ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடறேன். கத்தரை அப்படி துதிக்கலாமா? சந்து ரூபே மேனாமா. தேவன் இயேசுவுக்கு அளவில்லாத ஆவியை தந்தார். இயேசுவோடு கூட உடன் சுதந்திரவாளி.
இயேசு கிறிஸ்துடைய ஜீவனிலே நாம் பங்கடைகிறோம். இயேசுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ்லாம் பிதா கொடுத்தாரோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நமக்கும் தந்து பங்கு கொடுத்திருக்கிறார். அளவில்லாத தேவனுடைய வார்த்தை, அளவில்லாத தேவனுடைய ஆவி, அளவில்லாத தேவனுடைய வார்த்தை, அளவில்லாத தேவனுடைய அபிஷேகம், அன்லிமிட்டெட் வேர்ட் ஆஃப் காட், அன்லிமிட்டெட் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட், அன்லிமிட்டெட் அனாயிண்டிங் ஆஃப் காட், அன்லிமிட்டெட் வேர்ட் ஆஃப் காட், அன்லிமிட்டெட் அனாயிண்டிங் ஆஃப் காட், அன்லிமிட்டெட் வேர்ட் ஆஃப் காட், அன்லிமிட்டெட் அனாயிண்டிங் ஆஃப் காட், அன்லிமிட்டெட் 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 வேர்ட் ஆஃப் காட், அன்லிமிட்டெட் வேர்ட் ஆஃப் காட், அன்லிமிட்டெட் அனாயிண்டிங் ஆஃப் காட். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இயேசுவே. இந்த மகிமையின் சபையில் கிதியோன் பாஸ்டருக்கு, பிரியா பாஸ்டர்மாக்கு, ரஃபேலாகிய எனக்கு, சாராளுக்கு, இங்க இருக்கிற எல்லாருடைய பிள்ளைகளுக்கும், இந்த சபை மக்களுக்கும் தேவரீர் அளவில்லாதவருடைய வார்த்தையை பொழியும்படியாய் ஜெபிக்கிறேன். அளவில்லாதவருடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அளவில்லாத தேவனுடைய வார்த்தை, அளவில்லாத தேவனுடைய அபிஷேகம், அளவே இல்லை, அளவே இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய இந்த அளவில்லாத வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை தேவனை போல வாழ வைக்கும், தேவனை போல உங்களை வாழ வைக்கும், தேவனை போல உங்களை செயல்படுத்த வைக்கும், என்னை அப்படி வாழ வைக்கும். தேங்க்யூ ஜீசஸ். நீங்க தேவனை போல வாழ போறீங்க, தேவனை போல பேச போறீங்க, தேவனை போல அபிஷேகத்தில் நிரம்பி இருக்க போறீங்க. தேங்க்யூ லார்ட். அந்த தேவனுடைய அளவில்லாத அபிஷேகம் இந்த சபையிலே வெளிப்படுவதாக. சாந்த ரகந்தன மனசாந்தனம் நேஹா ஷனா ஹந்து நஹந்து நம மனோ சாந்தனா ஹந்து ருகே மே சாந்தன. யார் எல்லாம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவீங்களோ அத்தனை பேரும் ஜெபம் பண்ணுங்க. நான் சாந்து நூகே மே மரோ சாந்தான. இயேசுவை தேவன் அளவில்லாமல் தம் ஆவியை பொழிந்தருளியிருந்தார். அவருக்கு அளவில்லாத வார்த்தைகளை தந்ததார். நான் ஒன்றையும் சுயமாய் போதிக்கவில்லை. அவர் எனக்கு என்ன சொன்னாரோ, அவர் எனக்கு என்ன போதித்தாரோ, அவர் எனக்கு என்ன காட்டினாரோ, அவர் எனக்கு என்ன தந்தாரோ அதை தான் நான் செய்கிறேன், அதுதான் பேசுகிறேன், அதுதான் கொடுக்கிறேன். நீ பிரமா சந்து நமா சாந்தா நம. Word of God, word of God, unlimited word of God, unlimited anointing 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 of God, unlimited word of God. In Jesus name. இந்த சர்ச்சில் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்க ஊழியத்தில் வெளிப்படுத்துங்கப்பா, என் வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்கப்பா, எங்க பிஸ்னஸில் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, என் ஜாப்ல வெளிப்படுத்துங்கப்பா, எங்க குடும்பத்தில் வெளிப்படுத்துங்கப்பா, மகிமையின் சபையில் வெளிப்படுத்துங்கப்பா, கிதியோன் பாஸ்டர் வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்கப்பா, வா பிரிய பாஸ்டர்மா வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்கப்பா, சபை மக்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களை வெளிப்படுத்துங்கப்பா. Unlimited word of God, unlimited anointing of God, unlimited word of God, unlimited anointing of God. ஒரு பக்கம் தேவனுடைய வசனத்தின் வெளிப்பாடு, இன்னொரு பக்கம் ஆவியிலே நிரம்பிய ஜெபம், பரிசுத்த ஆவியிலே நிரம்பிய ஜெபம். In Jesus name, in Jesus name, in Jesus name, in Jesus name. இந்த சர்ச்சில் unlimited word of God, unlimited word of God, unlimited word of God, unlimited anointing of God. இந்த சபை மக்களுக்கு unlimited word of God, unlimited anointing of God, unlimited word of God, unlimited anointing of God. ஆவியானவரே, இயேசுவே, பிதா எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, வார்த்தையானவராக இயேசுவை எங்களுக்கு அளவில்லாமல் தந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை எனக்கு அளவில்லாமல் தந்திருக்கிறீங்க. அதனால எங்க வாழ்க்கை அன்லிமிட்டெட் பிளெஸிங்ஸ் குள்ள போகுது. அதனால இந்த சபை அன்லிமிட்டெட் குள்ள போகுது. எண்ண முடியாத எண்ண முடியாத எண்ண முடியாத ஆத்மாக்களுக்குள்ள போகுது, எண்ண முடியாத மகிமைக்குள்ள போகுது, எண்ண முடியாத நன்மைக்குள்ள போகுது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உயர்த்துகிறேன், பிதாவை நான் மகிமைப்படுத்துகிறேன், ஆவியானவரை கொண்டாடுகிறேன், களி கூறுகிறேன், தேவனுடைய வார்த்தையை உயர்த்துகிறேன். பேசுங்க பேசுங்க, செத்த ஜெபத்தை செய்யாதீங்க, தேவனுடைய வசனம் நிறைந்த ஜெபத்தை செய்யுங்க. அதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. Thank you Jesus. இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம்.
இதுதான் சத்தியம், இதுதான் ரிவைவல், இதுதான் எழுப்புதல், இதுதான் உண்மையான எழுப்புதல். அன்லிமிட்டெட் வேர்ட் ஆஃப் காட், அன்லிமிட்டெட் வேர்ட் ஆஃப் காட். ஐயா, அன்லிமிட்டெட் பணத்துக்கு அலையாதீங்க, அன்லிமிட்டெட் காருக்கு அலையாதீங்க, அன்லிமிட்டெட் தங்கத்துக்கு அலையாதீங்க, அன்லிமிட்டெட் அபிஷேகத்துக்கு அலையுங்க, அன்லிமிட்டெட் வேர்ட் ஆஃப் காட் அலையுங்க. இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும், மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும், மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவருடைய வசனம் உண்மை, அவருக்கு உண்டு நல்ல தன்மை, என் இயேசுவுக்கு உண்டு நல்ல மனப்பான்மை. அவர் நல்லவர், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பவர் அல்ல. அவர் இதை சொன்னேன் இதை செய்வேன், இதை சொன்னேன் இதை செய்வேன். நாஷான் தனமனமா ரேக்ரமா சந்துனமா கரோஷா ரீப்ரமா மனாஷா மேக்ரமா ராஷோத்துரா. லைவ்ல பார்க்குறவங்களுக்கும் இனிமேல் பார்க்க போறவங்களுக்கும் ஆவியானவர் உங்களுக்கு அளவில்லாத ஒரு அபிஷேகம், அளவில்லாத தேவனுடைய வார்த்தை, அளவில்லாத தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டை தட்டும், உங்க வீட்டை நிரப்பும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்படி வாழ்ந்தனால தான் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் அவங்க ஆசீர்வாதங்களை அந்த பூமி கொள்ள முடியல, அந்த பூமி கொள்ள முடியல. பிரிஞ்சு போயிட்டாங்க, சண்டை போட்டு பிரியல. அச்சோ, எவ்வளோ பிளெஸிங்ஸ் இந்த இடத்துல வைக்க முடியல, இந்த இடத்துல வைக்க முடியல. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அன்லிமிட்டெட் பிளெஸிங்ஸ் வேணுமா? அன்லிமிட்டெட் பிளெஸிங்ஸை ஃபர்ஸ்ட் தேடாதீங்க, அன்லிமிட்டெட் வேர்ட் ஆஃப் காடை தேடுங்க, அன்லிமிட்டெட் வேர்ட் ஆஃப் காடை தேடுங்க. அன்லிமிட்டெட் பிளெஸிங்ஸ் வேணுமா? அன்லிமிட்டெட் அனாயிண்டிங் ஆஃப் காடை தேடுங்க. உங்க வீடு மாறும், உங்க சுடுகாடு போல இருக்கிற உங்க வாழ்க்கை மாறும். ஓ தேங்க்யூ லார்ட். உங்க நிலைமை மாறும், உங்க சீரும் சிறப்புமாய் வாழ்வீர்கள், சீரும் சிறப்புமாய் வாழ்வீர்கள், சிறகடைத்து பறப்பீர்கள், சிகரம் தொடுவீர்கள். ஹல்லேலூயா. உயரம் தொடுவீர்கள். மகத்துவமான தேவன் இந்த சபையை மகிமையாய் மாற்றுவார், பனையை போல செழிக்க வைப்பார். நீதிமானை உன்னத லீபனோனில் உள்ள உன்னத கேதுருவை போல, லீபனோனில் உள்ள கேதுருவை போல உங்களையும் என்னையும் வளரச் செய்வார். தளரச் செய்ய மாட்டார், தளரச் செய்ய மாட்டார். உன்னத கேதுருவை போல வளரச் செய்வார், வளரச் செய்வார், வளரச் செய்வார். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த சபையில வெளிப்படட்டும். செத்த சபையா இருக்கக்கூடாது, சத்துள்ள சபையாய் மாறட்டும். ஜீவாதிபதியே, உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளிலும் இந்த உயிர் மீட்சி ஏற்படட்டும். என் சத்தியம் சரி, உன் சத்தியம் தப்பு. என் டாக்டர் தான் சரி, உன் டாக்டர் தப்பு. உங்க பாஸ்டர் சரி கிடையாது, என் பாஸ்டர் தான் சரி. இந்த குழந்தை தன்மை நீங்கி உடைய மகிமை தாங்கி, உடைய வார்த்தையை வாங்கி, உடைய அளவில்லாத அபிஷேகத்தினாலே நிரம்பி சபை வழியட்டும். அன்லிமிட்டெட், அன்லிமிட்டெட், அன்லிமிட்டெட் அனாயிண்டிங். ஜீசஸ் கொடுத்த அதே அனாயிண்டிங் ரஃபேலுக்கும் உங்களுக்கும் இருக்கு. ஜீசஸ் கொடுத்த அதே வேர்ட் ஆஃப் காட் உங்களுக்கு பிதா கொடுக்க விரும்புகிறார். அன்லிமிட்டெட் ரெவலேஷன்ஸ், அன்லிமிட்டெட் ரெவலேஷன்ஸ். உங்கள் பிஸ்னஸ் எப்படி வருதுன்னு சேலஞ்ச் பண்ணுறேன். கோடி கோடியாக வரும், கோடி உங்களை தேடி ஆடி அது உங்களை நாடி வரும். நீங்களோ அளவற்ற அவருடைய வார்த்தையை, அளவற்ற அவருடைய அபிஷேகத்தை சொல்லிக்கொண்டே இருங்க, பெற்றுக்கொண்டே இருங்க, அதை சார்ந்து கொள்ளுங்க. திஸ் இஸ் த ரியல் மினிஸ்ட்ரி. இதுக்கு தான் ஆண்டவருக்கு பிடித்த ஊழியம். இந்த மாதிரி அவருடைய வசனத்தை வசனமாக பேசிட்டு அவர் வேற வேலையை செய்வார். அவர் என்னென்ன வேலை உங்களுக்கு செய்யணுமோ செய்வார். நாம் பேச வேண்டியது அவருடைய வார்த்தை. ஆவியானவர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துவார். பேசின வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துவார். பேசின ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். உறுதிப்படுத்தும்படி உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் அநேக அற்புதங்களை அடையாளங்கள் செய்வார். உங்கள் வாழ்க்கையில செய்வார், இந்த சபையில செய்வார், நம்முடைய குடும்பங்களை செய்வார். ஆமென். புரிஞ்சுதா? நம்ம குழந்தையா இருப்பீங்களா? ஹல்லேலூயா. பால் உடுங்கிற குழந்தையா இருக்கக்கூடாது. நீங்க ஒரு புருஷனா இடை கட்டி கொள்ள வேண்டும். யோபு, இனிமே நீ புருஷனை போல இடை கட்டிக்கொள். இனிமே நான் உன்கிட்ட கேள்வி கேட்பேன், நீ என்கிட்ட பதில் சொல்ல. ஒரு புருஷனை போல இடை கட்டிக்கொள்கள், ஒரு குழந்தையை போல வாழாதருங்க. நீ சத்து பிடித்து வாழ்வீர்கள், பித்து பிடித்து வாழ மாட்டீர்கள். எங்கள் தத்து பிள்ளைகள் அல்ல,
இதை கத்துன்னு கத்தி சொல்றோம். அவருடைய கிருபை உண்மையானது. ஜீசஸ் இஸ் நாட் ரியல், ஜீசஸ் இஸ் ரியல், ஜீசஸ் இஸ் அலைவ். அவர் தன் காலத்தில் தனக்கு வேண்டிய ஊழியர்களை அவர் ஏற்படுத்த தான் செய்வார். அவங்க கொண்டு அவங்களுடைய உண்மையான சத்தியத்தை வெளிப்படுத்துவார் சபைக்கு. அதற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்க செய்வார். அது அப்படிப்பட்ட ஊழியர் உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. அசாதாரணமான தேவன் உங்களுக்கு அசாதாரணமான காரியங்களை செய்வார். பிதாவே, நாளை காலை 10 மணிக்கு பாஸ்டர் தீர்க்க தரிசனமாக உங்களுடைய ஊழியக்காரர், அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நீங்கள் கொடுத்த வெளிப்பாட்டினாலே நாளைக்கு காலை ரிவைவல் சர்வீஸ்னு எழுப்புதல் ஆராதனை போட்டிருக்காங்க. அது உண்மை. எல்லாம் சொல்லுங்க, அது உண்மை, அது மகிமை, அது ஜீவன், அது வெளிப்பட போகிறது. எங்களுடைய கண்கள் அதை காணும். தண்ணீர் திராட்சரசமாய் மாறட்டும், மரணங்கள் ஜீவன்களாய் மாறட்டும், வனாந்திரங்கள் வயல்வெளியாய் மாறட்டும். இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாமல் வந்துட்டு சபைக்கு விட்டு போறவங்க ரட்சிக்கப்படட்டும். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுக்கட்டும். இதான் பாஸ் உண்மையான பிரேயர். ஆமென். மீதி எல்லாம் உங்களுக்கு கூட தருவார், நிச்சயமாய் தருவார். பரிசுத்தாவியை பெறாதவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென், ஆமென். சாலமோன் கேட்ட ஞானத்தை தந்தவர் சாலமோன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் தந்தார். சாலமோன் கேட்ட ஞானத்தை தந்தவர் சாலமோன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் தந்தார். நீங்கள் கேட்ட ஞானத்தையும் நீங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தையும் தேவன் தருவார். அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே எம்எல் இருக்கிறதுனால நீதிமொழிகள் 10:24 படி ஐஸ்வர்யம் உங்களுக்கு வரும். நீங்கள் தேட வேண்டியது அன்லிமிட்டெட் வேர்ட் ஆஃப் காட். அன்லிமிட்டெட் ட்ரெஸ் இல்லை, அன்லிமிட்டெட் செப்பல் இல்லை, அன்லிமிட்டெட் ஷூஸ் இல்லை. கர்த்தரை தேடுங்க. ஷூ உங்களுக்கு பஞ்சமே இருக்காது, செப்பல்ஸ் உங்களுக்கு பஞ்சமே இருக்காது, உங்கள் வீட்டில் எண்ணெய் பஞ்சமாக இருக்காது, உங்கள் வீட்டில் உணவு பஞ்சமே இருக்காது, உங்களுக்கு இருப்பிடம் பஞ்சமே இருக்காது. உங்களை வாடகை வீட்டில் இருந்தால் வட்டி விட்டுருவாங்களான்னு பயப்படாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் சொந்த வீடுகளை கட்டி தருவார். அவர் தருவார். இன்னும் நிறைய வீடை வாடகைக்கு விடுவீங்க. உங்களுக்கு சொந்த எஸ்டேட் இருக்கும். ஆனால் உங்கள் ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். இதுதான் பைபிள் சொல்லித்தரு. பழைய பெந்தகோஸ்காரங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா இது வேண்டான்ட்டாங்க. இப்போ வந்துருக்கிற கிருபை விசுவாச செழிப்பு சத்தியக்காரங்க இதை மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேர்த்தையும் என்னால் சேர முடியல. எரிச்சலாக இருக்குது 2 பேரை பார்த்தாலும். இது வேண்டாம் வேண்டாங்குது, இது பணத்தையே பேசுது. ரெண்டுமே ஒன்று கிருபை கிருபை கிருபை, பணம் பணம் பணம்ங்குது. இன்னொரு குரூப்பு எப்போ பார் செத்தா பரலத்துக்கு போகலாம், செத்தா பரலத்துக்கு போகலான்றது இல்லை. அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற உங்களுக்கு இவைகள் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:17 சகல நன்மைகளை அனுபவிப்பதற்கு தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆமென், ஆமென். ஆதியாகமம் 24:1 முதிர் வயதுள்ளவனாய் மாறினான் ஆபிரகாம். தேவன் அவனை சகல காரியங்களிலும் உங்கள் பொண்ணுக்கு என்ன செய்யணும், உங்கள் பாப்பாவுக்கு என்ன செய்யணும், உங்கள் மகனுக்கு என்ன செய்யணும், உங்கள் மருமகளுக்கு என்ன செய்யணும், அந்த காரியம், அதான் அந்த காரியம், அதான் உங்கள் மாமி முடியலையே அந்த காரியம், உங்கள் மருமகன் செய்யும் அந்த காரியம், எல்லா காரியத்தையும் உங்களுக்கு ஆண்டவர் நன்மையாய் ஆசீர்வதித்து வருவார். விசாந்துக்கு உங்களுக்கு என்ன வேணுமா தருவார், ரட்சிப்பை தருவார். கவலைப்படாதீங்க. பிதாவே, இன்னும் எங்கள் இனத்தார் ஜனத்தார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்க ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். மந்தையில் சேராத ஆடுகள் பல உண்டு, இந்த சபையிலே சேர்க்கப்பட போகுது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே